Right. Good evening, all of you. Welcome to Bronze College of Higher Education. Today நாங்கள் ஃபைவர் அதாவது வந்துட்டு ஃப்ரீலான்சிங்கை பற்றின ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒர்க் ஷாப்புக்கு ஜாயின் ஆன எல்லாருக்கும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்லிட்டு நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ரைட், ஓகே. அவங்க எல்லாருக்கும் ஸ்க்ரீன் வந்துட்டு கிளியராக வரணுன்னு நம்புகிறேன். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜில் வந்துட்டு எங்களுக்கு சொல்ல. ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ப்ரௌன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனை பற்றி சொல்ல போனால் இது ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் ப்ரைவேட் லிமிடெட் எஜுகேஷன் ரிலேட்டட் ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டட் கம்பெனி. நீங்கள் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஸ்க்ரீனில் பார்த்துக்கொள்ள இயலும். அதோட எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி செக் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ நீங்கள் ஃபைவர் கோர்ஸை வந்துட்டு நீங்கள் இந்த ப்ரௌன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனில் ஃபாலோ பண்ணுறதால எந்தவித லீகல் இஷ்யூவும் உங்களுக்கு வராது. ரைட். ரைட். நாங்கள் வந்து என்னோட பேர் வந்துட்டு ஹனான். நான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் கோர்ஸை வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணுற லெக்சரர். ஸோ நான் வந்துட்டு ஐடி ப்ரொஃபஷனல். அதோட ஃப்ரீலான்சிங்கில் வந்துட்டு மோர் தென் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு இருக்குது. அதோட அக்கௌண்ட்ஸ் ஃபீல்ட்லேயும் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃப்ரீலான்சிங்கில் வந்துட்டு A to Z வந்துட்டு எங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இந்த வெபினாரை ஸ்டார்ட் பண்ணுறது முதல் ஃப்ரீலான்சிங் கான்செப்ட்னா என்னன்னு சொல்லி எங்களுக்கு விளங்கணும். ரைட். ஃப்ரீலான்சிங் கான்செப்ட்னா என்ன? இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைனில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ரொமோஷன் பண்ணி நிறைய கண்டென்ட்ஸ் போட்டு நிறைய கிராஃபிக்ஸ் போட்டு நிறைய பிக்சர்ஸ் போட்டு ஃப்ரீலான்சிங்கை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு அதான பேசிக்கான நாலேஜ் வந்துட்டு யாரும் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கோ யாரோ அந்த ஃப்ரீலான்சிங்கில் இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறவங்களுக்கோ கொடுக்குறல. ஃப்ரீலான்சிங்கில் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஆன்லைனில் எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி மணியை வந்துட்டு ஏர்ன் பண்ணி கொள்ளையிலும் சொன்னால் அதை ஃப்ரீலான்சிங் சொல்லுவோம். ஃபைவர் மட்டும்தான் ஃப்ரீலான்சிங்கான்னு சொன்னால் இல்லை, நிறைய ஃப்ரீலான்சிங் இருக்கு. ட்ராப் ஷிப்பிங், டிரெக்ட் ஷிப்பிங், அதோட நிறைய ஸ்ப்ரவுட் கிக்ஸ்ன்னு சொல்லி அதே மாதிரி நிறைய ஃப்ரீலான்சிங் சாஃப்ட்வேர் சி. ஆனால் மெயினாக வந்துட்டு எல்லாரும் ஃபைவரை ஏன் சூஸ் பண்ணுறாங்க? ரைட். ஃபைவரை ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இருக்கிற ஃப்ரீலான்சிங் சாஃப்ட்வேரில் ஈஸியாக எக்ஸஸ் பண்ணக்கூடியதும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதும் போட்டித்தன்மை, அதாவது வந்துட்டு காம்படிஷன் குறைய இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொன்னால் ஃபைவர் பிளாட்ஃபார்மை நாங்கள் சொல்லலாம். ரைட். ஃப்ரீலான்சிங்கில் நாங்கள் எந்த மணியை இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லை, 0 இன்வெஸ்ட்மெண்ட் தான் நாங்கள் செய்வோம். சரியா? நாங்கள் என்னத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் எங்களோட ஸ்கில்ஸை வந்துட்டு என்ன செய்ய போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். சரி, அப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரும், ஸ்கில்ஸ் இருக்கிறார்கள் மட்டும்தான் ஃப்ரீலான்சிங்கை செய்யலாமான்னு சொல்லி. நோவே. ஸ்கில்ஸ் இருக்கிறார்களும் ஃப்ரீலான்சிங்கை செய்யலாம், ஸ்கில்ஸ் இல்லாதார்களும் ஃப்ரீலான்சிங்கை செய்யலாம். அப்போ இந்த ஃபைவரில் நாங்கள், அதுவும் இந்த ப்ரௌன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனில் இந்த ஃபைவரில் நாங்கள் என்ன சொல்லித்தர போகிறோம்னு சொன்னால் ஸ்கில்ஸ் இல்லாத ஆட்களும் என்ன செய்யலாம், மணியை மேக் பண்ணுற எப்படி, ஃப்ரீலான்சிங்கில் சக்ஸஸ் ஆகிற எப்படி. ரைட். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் பேசிக்காக ஆரம்பிக்கக்குள்ளே ஸ்கில்ஸ் இல்லாமல் ஆரம்பிப்பீங்க. பிறகு போக நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்கில்ஸை வந்துட்டு வளர்த்து கொள்ளலாம். அதுக்கான கைடன்ஸையும் வந்துட்டு ப்ரௌன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கட்டாயம் உங்களுக்கு 100% செஞ்சு தரும். அதில் நீங்கள் எந்த வித டவுட்டும் பட தேவையில்லை. மேலும் ஸ்கில்ஸ் இருக்கிறவர்களுக்கு இன்னும் ஈஸி. ஏன்? அவங்க ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ள தேவையில்ல, டிரெக்டாக வந்துட்டு ஸ்கில்ஸோட என்ன செய்கிறாங்க, இந்த ஃபைவருக்குள்ளே வராங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்காக நீங்கள் நினைக்கக்கூடாது ஸ்கில்ஸ் இல்லாதவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னு சொல்லி, அவங்களுக்கும் இருக்குது. நாங்கள் கம்பேர் பண்ணக்கூட ஸ்கில்ஸ் இருக்கிறவர்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன செய்யலாம், இதில் நாங்கள் ஃபைவரால் வந்துட்டு நாங்கள் கைட் பண்ணுவோம். சரியா? ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஃபைவருங்கிற இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்குள்ளே போவோம். ரைட். ஃபைவர் என்ன சொன்னால் ஃபைவர் ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ், ஃப்ரீலான்சிங் சர்வீஸை கொடுக்குற ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். ஃபைவர் மாதிரி நிறைய இருக்குது, ஆனால் நாங்கள் ஃபைவரை தான் மெயினாக சூஸ் பண்ணியிருக்கோம். ரைட்.
ஃபைவர் வந்துட்டு 2010 வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணப்பட்டுச்சு, அதை வந்துட்டு வெளியிடப்பட்டுச்சு. இதான் வந்துட்டு 2010 வந்து குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் ஆகுது. இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள பெரிய வளர்ச்சி அடைஞ்ச ஒரு பிளாட்ஃபார்ம் பெரிய வளர்ச்சி அடைஞ்ச ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபைவர் பிளாட்ஃபார்ம் தான். சரியா? ரைட். ஏன்னு சொன்னா இதுல வந்துட்டு டிஜிட்டலைஸ்ல தான் வந்துட்டு, அதாவது டிஜிட்டல் சர்வீஸ் தான் நாங்கள் நிறைய வழங்கும். அதாவது வந்து செல்லர்ஸும் பையர்ஸும் வந்துட்டு இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதாவது வந்துட்டு பிசிக்கலாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. எல்லாம் வந்துட்டு ஆன்லைன் பேஸ்டாகவே நடக்கிறதால, அதுவும் இல்லாமல் ஃபைவரில் வந்துட்டு பேமெண்ட் பண்ணுற ப்ரொசஸ், அதே மாதிரி மற்ற ப்ரொசஸ் எல்லாம் ஹையர் செக்யூரிட்டியில் நடக்கிறதால வந்துட்டு ஃபைவரை வந்துட்டு நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஃபைவரை எக்ஸஸ் பண்ணுறது ஈஸி. நாலேஜ் இல்லாதவர்களும் ஃபைவரை வந்துட்டு ஈஸி எக்ஸஸ் பண்ணலும். அதால் வந்துட்டு எங்களுக்கு ஃபைவர் வந்துட்டு இவ்வளோ குறிப்பிட்ட காலத்தில் மிகப்பெரிய க்ரௌத், அதாவது வந்துட்டு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்ச ஒரு பிளாட்ஃபார்மாக காணப்படுது. சரியா? ஃபைவரில் வந்துட்டு நீங்கள் நிறைய சர்வீஸை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச சர்வீஸ் வந்துட்டு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கிராஃபிக் டிசைன். அதாவது வந்துட்டு ஃபோட்டோ எடிட் பண்ணுற, ஃப்ளையர் எடிட் பண்ணுற, பேனர் எடிட் பண்ணுற. அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிசைனா கண்டென்ட் கிரியேட்டிங், அதாவது வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் போஸ்டர்ஸை செஞ்சு போடுற. அதே மாதிரி ரைட்டிங் ஸ்கில்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ், அதே மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும், டெவலப்பிங் ஸ்கில்ஸ். இதை மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் எங்களுக்கு காணப்படும். அப்போ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் சும்மா வச்சுட்டு இருக்க தேவையில்லை. நாங்கள் என்ன செய்யலாம், ஃபைவரில் வந்துட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணினா நாங்கள் அதை மணியாக வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணி கொள்ளலாம். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறோம். சரியா? ரைட். இப்போ ஃபைவரில் வந்துட்டு நீங்கள் கஸ்டமரோட மெசேஜ் பண்ணி கொள்ளலாம், கண்டெக்ட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி ஃபைவர் கஸ்டமரை வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட அந்த ஃபைவர் பிளாட்ஃபார்ம்லேருந்து உங்களோட பர்சனலாக வந்துட்டு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அதுக்குள்ளேயும் அவங்கள கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அவங்களோட கண்டினியூஸாக வந்துட்டு ரிலேஷனை வச்சு நீங்கள் அவங்களோட ஓடஸை பற்றி நீங்கள் என்ன செய்யலாம், மணியை மேக் பண்ணிக்கொள்ளலாம். அதெல்லாம் எப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ரைட். ஃபைவரில் வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைவரை வந்துட்டு நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபைவரை வந்து நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபைவரை ஸ்டார்ட் பண்ணுறது நாங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம். உதாரணத்துக்கு ஃபைவரில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறங்கிறதெல்லாம் வந்துட்டு நாங்கள் பிறகு பார்ப்போம். ஃபைவரில் அக்கௌண்ட் என்னென்னா, முதல் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே போகிறோன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் முக்கியம். அது எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு ஒரு ஃபேஸ்புக் ஒரு அக்கௌண்ட், ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே போகிறீங்கன்னா, ஃபேஸ்புக்குங்கிற பிளாட்ஃபார்முக்குள்ளே ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க என்னதை, ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களோட ப்ரொஃபைலை போட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸை போட்டு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலை வந்துட்டு செட் பண்ணீங்க. நீங்கள் என்ன என்டர்பிரினரா, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டீச்சரா, உங்களோட ப்ரொஃபஷனை வந்துட்டு ஒரு ப்ரொஃபைலாக போடுவீங்க. அதே மாதிரி கிக்லையும் வந்துட்டு அதே மாதிரி தான் உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபைலை செட் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு தான் நீங்கள் கிக்ஸை க்ரியேட் பண்ணுவீங்க. கிக்ஸுன்ற என்னன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்த்தோம்னு சொன்னால், கிக்ஸ்ன்னு என்னன்னு சொன்னால் ஒரு சர்வீஸ், நீங்கள் கொடுக்கக்கூடிய சர்வீஸ். உதாரணத்துக்கு உங்களுக்கு நல்லா ஃபோட்டோஷாப் எடிட் பண்ண சொன்னால் ஐ எம் அ கிராஃபிக் டிசைனர், இது ஒரு கிக். அப்போ நீங்கள் அந்த கிக்ன்ற என்னச்சுன்னா அந்த கிராஃபிக் டிசைனை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அந்த உதாரணத்துக்கு நான் காட்டுறேன்னா, ஃபைவரை வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட். நாங்கள் ஃபைவரை வந்துட்டு இதான் வந்துட்டு ஃபைவரை ஒஃபிஷியல் பிளாட்ஃபார்ம். சரியா? அப்போ நீங்கள் ஃபைவர் ரிசர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டுக்கு வர லிங்கை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளுக்கு போயிடும். சரியா? இதான் வந்துட்டு ஃபைவரோட பிளாட்ஃபார்ம். இதான் வந்துட்டு ஃபைவரோட ஒஃபிஷியல் பேஜ். ரைட். டிஃபால்ட்டாகவே வந்துட்டு ஃபைவர் வந்துட்டு என்ன செய்யுதுன்னா, டிஃபால்ட்டாகவே வந்துட்டு ஃபைவர் என்ன செய்யுதுன்னா பையிங் மோட்ல இருக்கு. அதாவது வந்துட்டு நாங்கள் இப்போ 2 பேர் இருக்காங்க ஃபைவரில் வந்துட்டு, 2 பேர் இருக்காங்க. ஒன்று செல்லர், இன்னொரு பையர். செல்லர்னு சொன்னால் சர்வீஸை கொடுக்குறார். இப்போ ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணி கொடுக்குறால வந்துட்டு நாங்கள் சொல்லுவோம் செல்லர்னு சொல்லி. அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி தேவைன்னு சொல்கிறால வந்துட்டு நாங்கள் சொல்லுவோம் பையர்னு சொல்லுவோம். அப்போ டிஃபால்ட்டாக வந்துட்டு ஃபைவர் எதில் இருக்குன்னு சொன்னால் பையர் மோட்டில் தான் இருக்கும். பாருங்கள், பிகம் அ செல்லர்னு சொன்னால் நாங்கள் செல்லர் மோட்டுக்கு மாற்றியலும். ஃபஸ்ட்டுக்கே வந்து நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஃபைவரில் வந்துட்டு அது பையர் மோட்டில் தான் இருக்கும். ஓகே, ரைட். இதான் வந்துட்டு ஃபைவர் பிளாட்ஃபார்ம்.
ஃபைவர் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இப்படி தான் காணப்படும். இப்போ இதில் வந்துட்டு பாருங்க ப்ரோக்ராமிங் அண்ட் டெக்னாலஜி. இப்போ இதில் நிறைய சர்வீசஸ் இருக்கின்ற தானே, நிறைய கிக்ஸ் இருக்கின்ற தானே. சர்வீசஸ் நாம கொடுக்குற சேவைகள், எங்களோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி கொடுக்குற சேவை. ப்ரோக்ராமிங் அண்ட் டெக் இதுக்குள்ள இப்போ இது மட்டும் தான் இருந்துச்சுன்னா இல்லை, இதை கிளிக் பண்ணி நீங்கள் இருந்துச்சுன்னா இதுக்குள்ள நிறைய சர்வீஸ் இருக்கு. இங்கே பாருங்க, வெப்சைட் டெவலப்மெண்ட், வெப்சைட் மெயின்டெனன்ஸ், வேர்ட் ப்ரெஸ், Shopify, custom website, web application, desktop application, game development, chatbot development, browse extension, software development, AI development. இதெல்லாம் வந்துட்டு ப்ரோக்ராமிங் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள காணப்படக்கூடிய சர்வீசஸ் இருக்கும். சரியா? இப்போ கிக்குன்னு சொல்றது இதுதான். இப்போ உதாரணத்துக்கு கிக்கை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? அதுக்கு பிறகு இங்கே பாருங்க, விக்ஸ் விக்ஸ் வெப்சைட்டை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். வெப்ஃப்ளோ, கோடேடி, ஸ்கொயர் ஸ்பேஸ், WooCommerce, டெவலப்மெண்ட் MVP, ட்ரபிள் ஷூட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், டிப்ளாய்மெண்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ். இதை மாதிரி சப்போர்ட் IT, கிளவுட் கம்ப்யூட்டிங், எந்த விதமான கேட்டகரி உங்களோட எந்த விதமான கேட்டகரியை யூஸ் பண்ணாலும் வந்துட்டு நீங்கள் இதில் ஃபைவரில் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி நான் அடுத்து பாருங்கள், கிராஃபிக் டிசைனிங். கிராஃபிக் டிசைனிங்குள்ளே போனோம்னா உதாரணத்துக்கு பாருங்கள், logo design, brand style guides, business cards, stationery, fonts, art, web design, app design, UX, UI, landing page design, icon design, illustration, AI artist, மாதிரி எல்லா விதமான கிராஃபிக் டிசைனிங் ஒர்க்ஸும் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், சர்வீஸாக வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு கொடுக்கலும். உங்களோட ஃபைவரில் வந்து நீங்கள் என்ன செய்ய கொடுக்கலும். அவள் ப்ரோக்ராமிங் அண்ட் டெக் எடுத்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவும் இருக்கு. உதாரணத்துக்கு பிஸ்னஸ் வெப்சைட், இ-காமர்ஸ் டெவலப்மெண்ட், பைத்தன், ரியாக்ட், ஜாவா. நீங்கள் ஒரு நல்ல டெவலப்பராக இதுக்கு போகலாம். லாங்குவேஜ் ஃப்ரேம் ஒர்க்ஸுக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன், ஆட்டோமேஷன், ஒர்க் ஃப்ளோஸ், APIs, டேட்டா பேசஸ், இதை மாதிரி நிறைய வெப்சைட்டுக்கு போகலாம். சரியா? இதை மாதிரி வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், நிறைய ஒர்க்ஸ் வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வெப் அப்ளிகேஷனுக்கு இன்னொரு வெப்சைட் இருக்கு. இப்போ அந்த வெப்சைட் நாங்கள் உங்களுக்கு இப்போ நாங்கள் வந்துட்டு பிறகு ரிவீல் பண்ணுவோம். இந்த வெப் அப்ளிகேஷனை செய்கிறதுக்குண்டு ஃபைவருக்குண்டு சில வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கில்ஸ் இல்லாமல் வெப் அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ளலாம். உதாரணத்துக்கு அடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்தீங்கன்னு சொன்னால் SEO சர்வீசஸ். ஃபைவரில் வந்துட்டு மிகவும் பேசப்படுற சர்வீஸ் வந்துட்டு SEO சர்வீஸ். ரைட். ஏதாவது கவரேஜ் இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் சொல்லலும். சரியா? கவரேஜ் இஷ்யூஸ் இருந்தால் சொல்ல. சம்டைம் வீடியோ வந்துட்டு ஸ்ட்ரெக் ஆகலாம். அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த கவரேஜ் இஷ்யூஸை வந்துட்டு SEO சர்வீஸ். இப்போ நான் செல்ல போகிற சர்வீஸ் வந்துட்டு மிகவும் இம்பார்ட்டண்டான சர்வீஸ். ஃபைவரில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபைவரே வந்துட்டு SEOவை வச்சு தான் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த SEO சர்வீஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அமௌண்ட் ஆஃப் மணி வந்துட்டு நீங்கள் டாலர்ஸில் பார்க்கலும். சரியா? உதாரணத்துக்கு ஜஸ்ட் ஒரு SEO கிக்குள்ள நான் போகிறேன். சரியா? SEO கிக் வந்துட்டு போகிறேன். இதைத்தான் வந்துட்டு சொல்லுவோம் நாங்கள் ஃபைவரில் வந்துட்டு கிக்குன்னு சொல்லுவோம். சரியா? ஃபைவரில் வந்துட்டு ஒரு கிக் வந்துட்டு இப்படி தான் காணப்படும். பாருங்க, ஃபைவரில் வந்துட்டு ஒரு கிக் வந்துட்டு இப்படி தான் காணப்படும். நான் எடுத்துக்கிற கிக் வந்துட்டு SEO சர்வீஸ் சம்பந்தமான ஒரு கிக். SEO சர்வீஸ் சம்பந்தமான ஒரு கிக். சரியா? இப்போ நான் இந்த கிக்குள்ளே போகிறேன். ரைட். இங்கே பாருங்க, அவரோட பேசிக் அமௌண்ட், பேசிக்காக வந்துட்டு அவர் எவ்வளோ மணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார் அவரை சர்வீஸை கொடுக்குறதுக்கு. அவர் ஒரு SEO ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு $380. எவ்வளோ? $380 அவரோட பேசிக். 3 விதமான கேட்டகரியில் வந்துட்டு நாங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்று பேசிக், இன்னொன்று ஸ்டாண்டர்ட், இன்னொன்று ப்ரீமியம். சரியா? அப்போ அதில் ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் மாறும். அதை நாங்கள் பிறகு நாங்கள் கிளாஸில் வந்துட்டு நாங்கள் சொல்லி தருவோம். எப்படி ப்ரைஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுற 3 கேட்டகரிஸ் இல்லை வந்துட்டு. சரியா? முதல்ல அவரை பேசிக் கேட்டகரிஸ்னா ஆக லீஸ்ட் கேட்டகரி அதை நாங்கள் சொல்லுவோம். பேசிக் கேட்டகரிஸ் இல்லை, அவரை பேசிக் கேட்டகரி $380. ஜஸ்ட் ஐ வில் டூ SEO பேக்லைன்ஸ் SEO சர்வீஸை வந்துட்டு வழங்குறது. SEO சர்வீஸ் என்னென்னு சொன்னால் ஒரு ஆளை பற்றின ஒரு குறிப்பிட்ட தகவல்களை சேகரித்து சம் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி செஞ்சு கொடுக்குறது. அதை நாங்கள் ப்ரீஃபாக வந்துட்டு இப்போ நார்மலாக செல்கிறோம். அதை வந்து நாங்கள் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எங்களோட கிளாஸஸில். சரியா? ஒரு SEO சர்வீஸ் நான் ஒன்று சொல்கிறேன். ஸ்கில்ஸ் இருக்கிறாலும் SEO சர்வீஸ் செய்யலாம், ஸ்கில்ஸ் இல்லாதாலும் SEO சர்வீஸ் செய்யலாம். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ஸ்கில்ஸ்
தேவையில்லை. எஸ்சிஓ செய்கிறதுக்கு ஸ்கில்ஸ் தேவையில்லை. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாத ஆளும் என்ன செய்யலாம், எஸ்சிஓ சர்வீஸ் செய்யலாம். அதை நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறது தான் எங்களோட ப்ரௌன்ஸ் காலேஜ் இருக்கு. ரைட், $380 இருந்துச்சுன்னா ரைட், நாங்கள் இப்போ எவ்வளோ ஒரு டாலர் எவ்வளோ போகுது எங்களோட நாட்டில் வந்துட்டு, ஒரு டாலர் எவ்வளோ போகுது, டாலர் டு எல்கேஆர் பார்ப்போம். ரைட், 301 போகுது. நான் சொல்கிறேன் $380 தானே நாங்கள் பார்த்தோம் எஸ்சிஓ சர்வீஸுக்கு பேசிக் $380. ரைட், $380 சொன்னால் பாருங்க, 1,14,604 ரூபா. 1,14,604 ரூபா ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கல், அதை வந்துட்டு ஒரு எஸ்சிஓ கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு. இதான் வந்துட்டு ஃபைவரில் இருக்கிற பெனிஃபிட். அப்போ பேசிக்காக வந்து நீங்கள் எஸ்சிஓ கிரியேட் பண்ணுறாங்கள்ற இந்த என்ன விடத்தை காட்டிப்படுற வந்து பேசிக் அமௌண்ட் தான் காட்டிப்படுமா? இங்கே காட்டிப்படுறது பேசிக் அமௌண்ட் தான் காட்டிப்படும். அப்போ வர்ற 380 இருந்து தொடங்குது. இவர 300 ரூபா, இவர 275 ரூபா. ஒரு ஃபைவருங்கிற வந்துட்டு இப்படி தான் இருக்கு எங்களோட ஒரு ப்ரொஃபைல். இதான் ஒரு கிக் ப்ரொஃபைல். இப்படி தான் இருக்குமா கிக்குங்கிறது வந்து இதான் சொல்லுவாங்க கிக். அவங்க கொடுக்குற சர்வீஸை வந்துட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவாங்க. நான் இந்த சர்வீஸ் தருவேன், எனக்கு இப்படி இப்படி செய்ய இயலும். உதாரணத்துக்கு இந்த இந்த இவங்களோட கிக்குக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் என்னஞ்சிக்காங்க, அவங்களோட பேர், அவங்களோட ஃபோட்டோ, அதோட அவங்களோட ப்ரொஃபைல், அவங்க ஏற்கனவே செஞ்ச ஒர்க்ஸ், அவங்களுக்கு என்னென்ன மொழி தெரியும், அவங்களோட போர்ட்ஃபோலியோன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே செஞ்சதை வந்துட்டு என்ன செய்யணும் போட்டு காட்டுறேன். ஏற்கனவே செஞ்ச செஞ்ச ஒர்க்ஸை வந்துட்டு நாங்கள் காட்டுறேன் கஸ்டமருக்கு. அப்போ அவங்க வந்து பார்த்துட்டு நல்லா செஞ்சிருக்காரு. இதைத்தான் சொல்ற எஸ்சிஓ. ஜஸ்ட் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கான சம் கண்டென்ட்ஸை வந்து நாங்கள் எடுத்து போடுறோம். அதுக்கு தான் எங்களுக்கு ஏஐ செட்ஜிபிடி இருக்கார். செட்ஜிபிடி என்ன செய்வார், நாங்கள் கேட்குற மாதிரி எங்களுக்கு எஸ்சிஓ கிரியேட் பண்ணி தருவார். ரைட், அப்போ ஸ்கில்ஸ் இதுக்கு தேவையில்லை. சரியா? அப்போ இதை எப்படி செய்கிற, எப்படி இதைங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு எங்களோட கிளாஸஸில் சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு நிறைய சர்வீஸ் இருக்கு. அப்போ நீங்கள் விரும்பின சர்வீஸ், ஸ்கில்ஸ் இல்லாத ஆட்கள் குமான சர்வீஸை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சொல்லி தர போகிறோம். எஸ்சிஓவில் ஸ்கில்ஸ் இல்லாதாக்களையும் எஸ்சிஓ கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் டிக்டாக் வீடியோ கிரியேட் பண்ணி கொடுக்குற, ஃபேஸ்புக்கில் ஒரு எட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குற, இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், இதுக்கெல்லாம் ஸ்கில்ஸ் தேவைன்னு சொல்கிறீங்களா? தேவையில்லை. ஏன், இன்ஸ்டாகிராமில் மார்க்கெட் பண்ணுறது எங்களுக்கு என்னத்துக்கு ஸ்கில்ஸ்? ஒரு ஃபோட்டோவை வந்துட்டு எடுத்து நாங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் வந்துருக்கு. ஃபோட்டோஷாப்பும் தேவையில்லை. கென்வாங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்துருக்கு. இந்த கென்வாவை யூஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்யலாம், விரும்பின மாதிரி எங்களோட ஃபோட்டோவுக்கு. இப்போ நான் இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் கூட கென்வாவில் தான் கிரியேட் பண்ணேன். எனக்கு ஜஸ்ட் இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்லைடை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் போணுச்சு. இப்படி ப்ரெசன்டேஷன் ரைட், உதாரணத்துக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் பண்ணி கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒர்க் இருக்கா ஃபைவரில் இருந்துச்சுன்னா? ஆமாம் இருக்கு, நான் காட்டுறேன். ப்ரெசன்டேஷன் டிசைன் ரைட். ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு எவ்வளோ எடுக்காங்க? $35 எடுக்காங்க. நார்மலாக பேசிக்காக $35 எடுக்காங்க. ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் கிரியேட் பண்ணுறது தான் ஃபைவர் இருக்கு. நாங்கள் டெம்ப்ளேட்டு, தேவையான டெம்ப்ளேட்டை என்ன செய்யலாம், சூஸ் பண்ணி என்ன செய்யலாம், அதில் எடிட் பண்ணி கொடுக்குறோம். அவங்க தார கான்டென்ட் எல்லா நீங்கள் பயப்பட தேவையில்ல, எல்லா கான்டென்ட்டும் அவங்க தருவாங்க. கஸ்டமர் எனக்கு இது தேவை, இது தேவை, இது இன்வால்வ் ஆகணும், இதுலேயே எனக்கு இன்க்ளூட் ஆகணும், எல்லாம் வந்துட்டு அவங்க தருவாங்க. அப்போ அவங்க தாரத்தை நாங்கள் ஜஸ்ட் ஒரு நிறைய இந்த கென்வாங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் வந்துட்டு, இது கென்வாவிலையும் வந்துட்டு ஃப்ரீ சாஃப்ட்வேரும் இருக்கு, நாங்கள் ப்ரீமியம் சாஃப்ட்வேரும் இருக்கு. சரியா? கென்வாங்கிற ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி செய்யுதுங்கிறத நாங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி தருவோம். கென்வா ப்ரீமியம் வேர்ஷன் எப்படி யூஸ் பண்ணுற, அதுக்கான எக்ஸசைஸ் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு தருவோம். நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் பயப்படதோ இல்லை. ப்ரௌன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அந்த சர்வீஸை வந்துட்டு உங்களுக்கு கட்டாயம் வழங்கும். கென்வாவை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரும். சரியா? அப்போ ஜஸ்ட் ஒரு ப்ரெசன்டேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சாரி எவ்வளோ எடுக்கிறாங்க? $35 சொன்னால் உதாரணத்துக்கு 10,000 ரூபா. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க், ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க்குக்கு 10,000 ரூபா நீங்கள் என்ன செய்கிறீங்க, பேமெண்ட்டாக பெறுறீங்க. அப்போ இவ்வளவு நன்மை வந்துட்டு எதில் இருக்கு? ஃபைவரில் இருக்கு. அதால தான் வந்துட்டு எல்லாரும் ஃபைவரை சூஸ் பண்ணுறதுக்கான மெயின் காரணம். சரியா? ரைட். ஒரு லோகோவை டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ, எடுக்காங்க? ஒரு லோகோவை டிசைன் பண்ணுறதுக்கு $15. ஜஸ்ட் ஒரு லோகோ. ரைட், லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஏஐ இல்லுஸ்ட்ரேட்டர் இருக்கு. ஏஐ ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு செட்ஜிபிடியோ ஜெமினியோ
இல்லாட்டி லோகோ கிரியேஷன் ஏஐஸ் இருக்கு சரி, அவதார் ஏஐ இருக்கு. அந்த அவதார் ஏஐல வந்துட்டு நீங்க எனக்கு இந்த லோகோ இப்படி தான் வரணும்னு ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்க நிறைய ஏன் ஃபேஸ்புக்ல நிறைய எவ்வளோ ஃபோட்டோஸ் பார்க்கீங்க, எவ்வளோ பேர் அவங்களோட ஃபோட்டோஸை வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு ஐஃபோனோட இருந்து இப்போ புதுசாக வந்து 17 Pro Maxோட இருந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரியும், நிறைய பேர் கையில் பூ வச்சுட்டு இருக்கிற மாதிரியும் நிறைய ஃபோட்டோஸ் நீங்களே கிரியேட் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டிருப்பீங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாம் எதில் கிரியேட் பண்ணீங்க? ஜஸ்ட் செட் ஜிபிடி அல்ல அதாவது ஒரு ப்ரொம்பன் ஒரு ஏஐ அவதார் ஏஐ யூஸ் பண்ணி செஞ்சுருப்பீங்க. இதைத்தான் செஞ்சு கொடுக்கணும். நாங்கள் லோகோ வந்துட்டு பேக்ரவுண்ட் ரிமூவல் வந்துட்டு பண்ணி கொடுக்கலாம் சரியா. இதுக்கு வந்துட்டு இப்போ $15 எடுக்கிறாங்க. $15 சொன்னால் 4500 ஜஸ்ட் ஒரு லோகோ கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு. அதுக்கான என்னென்ன ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவோம். ப்ரௌன்ஸ் காலேஜால் எல்லாம் வந்து நாங்கள் என்ன செய்வோம் சொல்லி தருவோம். லோகோவை கிரியேட் பண்ணுற எப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நாங்கள் ப்ரௌன்ஸ் காலேஜால் சொல்லி தருவோம். ஓகே ரைட். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவல் ஸ்கில்ஸ் இல்லாத ஆக்களுக்கு ஜஸ்ட் பேசிக் சேம்பிள் ஒன்று காட்டுறேன். பேக்ரவுண்ட் ரிமூவல்டா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபைவர் இருக்கு சரியா. நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரைட். பாருங்க $5 $10 $5 சொன்னால் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்டை ரிமூவ் ஒரு ஃபோட்டோவை தருவாங்க, ஒரு ஃபோட்டோவை எங்களுக்கு அனுப்புவாங்க, அந்த ஃபோட்டோவுக்கான பேக்ரவுண்டை நாங்கள் ரிமூவ் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான். அப்போ வந்துட்டு அதை நாங்கள் எதில் செய்யலும் கேன்வா சாஃப்ட்வேரில் வந்துட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இருக்கு சரியா. கேன்வா சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தார ஃபோட்டோவை தூக்கி போட்டிங்கன்னு சொன்னால் அது ஒயிட் பேக்ரவுண்டில் காட்டும், பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி தரும். அதே மாதிரி நீங்கள் தேவைன்னு சொன்னால் அந்த கென்வாவில் வந்துட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொள்ளலாம் சரியா. அதெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு பேசிக்காக வந்து உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸ்கில்ஸ் தேவைன்னு சொல்லி நீங்கள் விடத்தை மறந்துடுங்க சரியா. ஸ்கில்ஸ் தான் தேவை. ஃபைவரை செய்கிறேன்னா எங்களுக்கு கட்டாயம் ஸ்கில்ஸ் தேவைங்கிறத வந்துட்டு தயவு செஞ்சு மறந்துடுங்க. ஸ்கில்ஸ் தேவையில்லை, நாங்கள் ஃபைவரை செஞ்சு கொண்டு போகலாம் ரைட். அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும், எங்களோட ப்ரொஃபைலை செட் பண்ணணும், கிக்கை கிரியேட் பண்ணணும். கிக்குன்னு சொன்னால் என்ன? நாங்கள் கொடுக்குற சர்வீஸை வந்துட்டு என்னென்ன சர்வீஸ் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் சொல்லணும். அதுதான் சொல்ல கிக்குன்னு சொல்லி ரைட். அடுத்தது ஐடென்டிஃபைங் மார்க்கெட்டபிள் ஸ்கில்ஸ். அதாவது வந்துட்டு அசஸிங் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ். அதாவது வந்துட்டு நாங்கள் எங்களோட ஸ்கில்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எனக்கு இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்கில்ஸை கொண்டு என்ன செய்யணும், நாங்கள் ஃபைவரில் வந்து கிக்கை கிரியேட் பண்ணணும். ஃபைவரில் கிக்கை கிரியேட் பண்ணால் பையர்ஸ் என்ன செய்வாங்க, ஓட்டவா உங்களோட ஸ்கில்ஸை தேடி அவங்க வருவாங்க. இதுதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்குள்ள என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். கிராஃபிக் டிசைனா, கொண்டென்ட் கிரியேட்டிங்கா, பேக்ரவுண்ட் ரிமூவலா, அல்ல வந்துட்டு ப்ரோக்ராமிங்கா, டெவலப்பிங்கா, அதே மாதிரி ரைட்டிங்கா, எஸ்சிஓ கிரியேட் பண்ணுறதா, வீடியோ கிரியேட் பண்ணுறா, வீடியோ எடிட் பண்ணுறா, என்ன என்ன உங்களுக்குள்ள என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அந்த ஸ்கில்ஸ் என்ன செய்யுங்க. நீங்கள் உதாரணத்துக்கு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர், உங்களுக்கு உதாரணத்துக்கு அரபிக் அல்லது ஜெர்மனி மொழி தெரியுண்டுவீங்களேன், அரபிக் அல்லது ஜெர்மனி மொழி தெரியுண்டுவீங்க, உங்களுக்கு அதுக்கும் வந்துட்டு என்ன ஒர்க் இருக்கு ஃபைவரில். இங்கே பாருங்க, டிரான்ஸ்லேட்டிங் ஒர்க் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ இப்போ எங்கள்ட ஸ்ரீலங்கா நாட்டு எடுத்தோம்னு சொன்னால் எங்கள் ஸ்ரீலங்கா நாட்டில் வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் 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 நான் பொதுவாக ஃபில்டர் பண்ணுறேன் சரியா. டிரான்ஸ்லேஷனுக்கு பொதுவாக ஃபில்டர் பண்ணிட்டு இப்போ டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு குறைஞ்சி வந்துட்டு $5 எடுக்காங்க சரியா. கேட்டகரியில் வந்துட்டு ஓல் கேட்டகரிஸ் அல்லது டிரான்ஸ்லேஷன், சப்டைட்டில்ஸ், சும்மா சப்டைட்டில்ஸ் போட்டு கொடுக்குற. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடியோ போயிருந்துச்சுன்னா அதுக்கு கீழே வந்து நாங்கள் சப்டைட்டில் போட்டு கொடுக்குறேன். அதுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம், நாங்கள் எடுக்கலாம் ரைட். எவ்வளோக்குள்ள பார்க்க அப்போ டிரான்ஸ்லேஷன் ஒர்க்குக்கு வந்துட்டு நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு தேவையானதை வந்து நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். அதை எப்படி ஃபில்டர் பண்ணுற, டெலிவரி டைம், இதெல்லாம் என்னென்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். இப்போ என்னென்ன அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேஷன் செய்கிறதுக்கு வந்துட்டு $10 $15. நீங்கள் இப்போ எங்கள் ஸ்ரீலங்கா லோக்கல் கேட்டகரி என்ன செய்யலாம், சூஸ் பண்ணலாம். எங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற இங்கிலீஷ் டு சிங்கள டு இங்கிலீஷ். இப்போ பாருங்கள் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு இப்போ உங்களுக்கு நல்ல சிங்களம் தெரியும் சொன்னால் உதாரணத்துக்கு
ரைட். ஐ வில் டூ தமிழ் டிரான்ஸ்லேஷன். தமிழ் டு இங்கிலீஷ். பாருங்க, தமிழ் டு இங்கிலீஷ் இல்லை இங்கிலீஷ் டு சிங்கள. மினிமம் வந்துட்டு எத்தனை டாலர் எடுக்கிறாங்க இவங்க? $5 எடுக்கிறாங்க. இவங்க மினிமம் வந்துட்டு $5 எடுக்கிறாங்க. ஐ வில் மேனுவலி டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ் டு சிங்கிள். அவங்க வந்துட்டு இங்கிலீஷை வந்துட்டு சிங்களத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்களாம். ரைட். இப்போ வந்துட்டு அவங்க லெவல் ஒன் என்னென்னு சொல்லி நாங்கள் சொல்லித்தரேன். சரியா? லெவல் 1 அவங்க இங்கிலீஷ் டு சிங்கிளை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்களாம். சரி, அவங்களோட பேசிக் வந்துட்டு $5, $10, $40 ப்ரீமியம் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சிக்காங்க பாருங்க. அவங்க எவ்வளோ டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அவங்களோட குயிக் டெலிவரி அண்ட் ப்ரோன் ரிப்ளைஸ் பாருங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஏற்கனவே செஞ்சு கொடுத்தாக்கள் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டர். அப்போ அவங்களுக்கு ரேட்டிங்கை பாருங்க, 5 ஸ்டார் ரேட்டிங் 12 கொடுத்திருக்காங்க. அப்போ அவங்க நல்லா அவங்களோட சர்வீஸை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து தான் எங்களுடைய கிக்கை வந்து நாங்கள் என்ன செய்யோம், பூஸ்ட் பண்ணுவோம். பூஸ்ட் பண்ணுறேன்னா இது வரைக்கும் 34 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிக்காங்க பாருங்க, 34 ஆர்டர். அப்போ இன்னும் 13 ஆர்டர் வந்துட்டு அவங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கு. இப்போ 13 ஆர்டர் வந்துட்டு அவங்களுக்கு பெண்டிங்கில் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இது ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்குக்கு வந்துட்டு அவங்க என்ன செய்யலாம், அவ்வளோ உழைக்கிறாங்க. அப்போ உங்களோட ஸ்கில்ஸ் என்னன்னு சொல்லி நீங்களே என்ன செய்யலாம், ஃபைன் பண்ணலாம். நீங்கள் இப்போ ஒரு லோயராக இருந்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்லணும், உங்களோட ப்ரொஃபஷனல் லோயராக இருந்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஒரு கவுன்சிலராக இருந்தீங்கன்னு சொன்னால் கவுன்சிலிங் கொடுக்கலாம். அப்போ கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க. இப்படி நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. நீங்கள் ஃபைவரில் ஸ்கில்ஸ் எல்லா விதமான கேட்டகரியும் இருக்கு. நீங்கள் நினைக்கிற கேட்டகரி எல்லாம் ஃபைவரில் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ரைட். அடுத்தது பார்ப்போம். கிராஃப்டிங் கம்பைலிங் கிக் டிஸ்கிரிப்ஷன். ரைட். கிக்கை வந்துட்டு நாங்கள் எப்படி ப்ரொமோட் பண்ணுற, அதை வந்துட்டு கிக்கை வந்துட்டு எப்படி நாங்கள் ஒரு பெஸ்ட்டான கிக்கை வந்து நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். அதை வந்து எங்களோட சர்வீஸை வந்துட்டு எங்களோட ப்ரொஃபைலை வந்துட்டு எப்படி பெஸ்ட்டாக கிரியேட் பண்ணுறேன், அதுக்கு எஸ்சிஓ தான் பிரதானமான காரணம். சரியா? எஸ்சிஓ தான் வந்துட்டு மிகவும் பிரதானமான காரணம். எஸ்சிஓன்னு சொன்னால் சம் கைண்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த கீவேர்ட்ஸை வச்சு எங்களோட கிக்கை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நீங்கள் கிரிக்கெட் அடிச்சிங்கன்னு சொன்னால் கிரிக்கெட்டுங்கிற ஒரு பொதுவான கீவேர்ட். கிரிக்கெட் அடிச்சிங்கன்னு சொன்னால் கிரிக்கெட்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாம் வரும். ஒரு பழைய மேட்ச் பெட்டிங் பண்ணாங்க, பவுலிங் பண்ணாங்க, பிளேயர்ஸ் நேம். கிரிக்கெட்டுங்கிற வந்துட்டு ஒரு பொதுவான வேர்ட். அந்த பொதுவான வேர்ட் எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம், கிரிக்கெட்டுங்கிற ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எஸ்சிஓவில் வந்துட்டு கிராஃபிக் டிசைனுங்கிற ஒரு கீவேர்ட். அந்த கிராஃபிக் டிசைன் கீவேர்டுக்குள்ளே என்னென்ன வரும், பேக்ரவுண்ட் ரிமூவல் வரும், லோகோ டிசைன் வரும், ஃபோட்டோ எடிட்டிங் வரும், ஃப்ளையர் டிசைன் வரும், பேனர் டிசைன் வரும், இதெல்லாம் வரும். ஆனால் பொதுவான கீவேர்ட் என்ன, கிராஃபிக் டிசைன். அப்போ கிராஃபிக் டிசைன் வந்துட்டு ஒரு ஆள் சர்ச் பண்ணுறாருன்னு சொன்னால் கிக்கில் அவர் அவர் இப்போ கிராஃபிக் டிசைன் கேட்டகரிக்குள்ளே நாங்கள் ஏதாவது கிக்கு கிரியேட் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் அதுவும் எங்கட கிக்கும் வந்துட்டு என்ன செய்யும், அதில் காட்டுப்படும். அப்போ எஸ்சிஓங்கிற வந்துட்டு அதுதான் எங்கட கீவேர்ட்ஸ், சம் கைண்ட் ஆஃப் கீவேர்ட்ஸை வச்சு நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கட கிக்கை கிரியேட் பண்ணுறோம். அப்போ எஸ்சிஓ தான் வந்துட்டு மிக பிரதான காரணம் எங்கட கிக்கை வந்துட்டு பையர்ஸுக்கு வந்துட்டு காட்டுறதுக்கு. அதை வந்துட்டு நானும் இந்த சர்வீஸில் இருக்கேன்னு சொல்லி காட்டுறதுக்கு வந்துட்டு இப்போ நிறைய பேர் சர்வீஸில் இருப்பாங்க. அப்போ அவங்க கிராஃபிக் டிசைன் உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், நான் போய் இதில் வந்துட்டு பொதுவாக பேர் அடிக்கும், கிராஃபிக் டிசைன் அடிக்கும் பாருங்க. கிராஃபிக் டிசைன், கிராஃபிக் டிசைன். இந்த கிராஃபிக் டிசைன் கேட்டகரிக்குள்ள வந்துட்டு நிறைய இருக்கு பாருங்க. இப்போ கிராஃபிக் டிசைன் கேட்டகரிக்குள்ள வந்துட்டு என்னென்ன இருக்கு, லோகோ டிசைன், பிராண்ட் ஸ்டைல் கைட்ஸ், ஆர்ட் டிரெக்ஷன், வெப்சைட் டிசைன், எப் டிசைன், யூஎக்ஸ் டிசைன், ஐக்கன் டிசைன், இது மாதிரி எல்லாம் ஃப்ளையர் டிசைன் நிறைய இருக்கு. இங்கே பாருங்க, ஃப்ளையர் டிசைன், இமேஜ் எடிட்டிங், வெக்டர் ரேசிங், கேம் ஆர்ட், இதை மாதிரி புக் 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 கவர் டிசைன், புக் டிசைன். இப்போ கிராஃபிக் டிசைன்கிற வந்து கீவேர்ட். அப்போ கிராஃபிக் டிசைன் அடித்தா என்ன செய்யணும், எங்களுக்கு மற்ற எல்லாம் காட்டணும். அப்போ கிராஃபிக் டிசைன் அடிக்க போகல இங்கே பாருங்க, ஒரு கிராஃபிக் டிசைனர் அவருக்கு மினிமம் வந்துட்டு $10 ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ இதை மாதிரி கிராஃபிக் டிசைனில் வந்துட்டு அவர் நிறைய சர்வீசஸ் கொடுப்பாரு. கொஞ்சம் பாருங்கள், கிராஃபிக் உதாரணத்துக்கு இந்த கிக்கை நாங்கள் எடுக்கணும். இந்த கிக் எடுத்தேன்னு சொன்னால் இந்த கிக்குள்ளே பாருங்கள் அவர் என்னென்ன சர்வீஸ் கொடுப்பாரு. லோகோ டிசைன் கொடுப்பாராம், ஆல் கைண்ட் ஆஃப் பிரிண்ட் டிசைன் கொடுப்பாராம், வெப் கிராஃபிக்ஸ் கொடுப்பாராம், அதை கஸ்டம். இப்போ நான் கிராஃபிக் டிசைனாக அடித்தேன், ஆனால் வந்துட்டு அவர் என்னென்ன சர்வீஸ் கொடுப்பாருங்கிறத வந்துட்டு அவர் என்ன செய்கிறாரு, டீட்டெயிலாக அவர் கிக்குள்ளே போட்டிருக்காரு. அப்போ கிராஃபிக் டிசைன் அடித்த உடனே அவர் கிக்கனை காட்டுப்படுது. கிராஃபிக் டிசைன் அடித்த உடனே அவர் கிக் என்ன செய்யுது, எனக்கு ஷோ ஆகுது. அப்போ கிராஃபிக் டிசைன் தான் வந்துட்டு கீவேர்ட். அதுக்குள்ளே வந்துட்டு அதர், அதுக்குள்ளே வந்துட்டு அதர் பாருங்க, கிராஃபிக் டிசைனுக்குள்ளே வந்துட்டு நிறைய இருக்கும்.
உதாரணத்துக்கு இந்த கிக் எடுக்கேன். அவர் ஒரு டாப் ரேட்டட் கிராஃபிக் டிசைனர். அப்போ அந்த கிராஃபிக் டிசைனர் வந்துட்டு என்னென்ன செய்வாருங்க பாருங்க. அவர் லோகோ டிசைன் பண்ணுவாராம், போட்காஸ்ட் கவர், டிஜிட்டல் இலிஸ்ட்ரேஷன், ஃப்ளையர் டிசைன் பண்ணுவாராம், பேனர் டிசைன் பண்ணுவாராம், போஸ்டர் டிசைன் பண்ணுவாராம். அப்போ இது கிராஃபிக் டிசைன்கிற கீவேர்ட் அதை தான் சொல்கிறேன் எஸ்சியோன்னு சொல்லி. அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துட்டு நிறைய கேட்டகரி அவர் செய்திருப்பார். அப்போ நான் கிராஃபிக் டிசைன் சர்ச் பண்ணாலே என்ன செய்யுது, அவர் அக்கௌண்ட் காட்டுப்படுது. அப்போ இதை தான் சொல்கிறேன் ப்ரோமோட் பூஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து நாங்கள் பேசிக் A to Z வந்துட்டு உங்களுக்கு எங்கட ப்ரௌன்ஸ் காலேஜால் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். எந்த வித டவுட்டும் இல்லை. சரியா, நாங்கள் எந்த வேலையையும் ஐடியாலஜியோட சரியா சரியா நாங்கள் அனலைஸ் பண்ணி செஞ்சோம்னு சொன்னால் நாங்கள் ஈஸியாக வந்துட்டு என்ன செய்யலாம், வின் பண்ணேலும். இப்போ நிறைய காம்படிஷன் இருக்கலாம். அந்த காம்படிஷனை தாண்டி நாங்கள் எப்படி ஃபைவரை வந்துட்டு செய்கிறங்கிறது தான் நாங்கள் இந்த ப்ரௌன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனால் யூனிக்காக சொல்லி தர போகிறோம். ஏற்கனவே ஃபைவரில் இருக்கிறார்கள் இருப்பாங்க, புதுசாக ஃபைவருக்கு வந்தார்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எல்லாம் A to Z நாங்கள் சொல்லித்தர போகிறோம். இப்போ புதுசாக ஃபைவருக்கு வந்தாக்களுக்கு சொல்லித்தரக்குள்ள ஏற்கனவே ஃபைவரில் இருந்துட்டாக்கிற நாலேஜ் இன்னும் கூட தான் போகுது, குறைய போகிறல்லையே. அதே மாதிரி புதுசாக வந்தாக்களுக்கு வந்து நாலேஜ் புதுசாக வரப்போகுது. அப்போ ஏற்கனவே எனக்கு ஃபைவர் தெரியும், இதுக்கு ஜாயின் ஆகி நான் என்ன செய்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்துட்டு நீங்கள் ஃபைவரில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறங்கிற வந்துட்டு ஒரு என்ன அன்எக்ஸ்பெக்டட் திங்காக தான் இருக்கும். சரியா, நீங்கள் சரியாக அனலைஸ் பண்ணி செய்யலாட்டி ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறது கடும் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, ஃபைவரில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய டாஸ்க்குன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம், இமேஜின் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு போலியான விண்பத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். சரியா நாங்கள் சம் கைண்ட் ஆஃப் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை யூஸ் பண்ணி ஃபைவரை செஞ்சோம்னு சொன்னால் என்ன செய்யலாம், ஈஸியாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிற வரைக்கும் நாங்கள் ஃபுல் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு தருவோம். அதுக்கு பிறகு ஈஸியாக உங்களுக்கு ஓடர்ஸ் வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓடர்ஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஓடர்ஸ் வந்துட்டே இருக்கும். சரியா, ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறேன்னு சொன்னால் முதல்ல நினைக்கிற வேர்ட்டை ஞாபகம் வச்சுங்க, ஐ கேச்சிங் அடிக்கணும். மற்ற ஆக்களோட கிக்கில் இருந்து உங்களோட கிக் வந்துட்டு வித்தியாசமாக வழங்கும். சரியா, இப்போ மற்ற ஆக்களோட கிக்கை விட உங்களோட கிக் வந்துட்டு வித்தியாசமாக வழங்கணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விஷுவல் அப்பியல், அது வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு என்ன செய்யணும், மிகவும் கிளியர் அண்ட் சரியா யூனிக்காக இருக்கணும். அதே மாதிரி டிசைன் டிப்ஸ் ஃபார் கிக் இமேஜ், அதுக்கு கிக் இமேஜுக்குன்னு சொல்லி சில சில டிப்ஸ் இருக்கு. அந்த டிப்ஸை யூஸ் பண்ணி என்ன செய்யணும், கிக் இமேஜ் வந்து நீங்கள் உருவாக்கணும். டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் ஃபார் கிரியேட்டிங் இமேஜஸ், அந்த இமேஜஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு சம் டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு, அதில் வந்துட்டு பெஸ்ட்டான டூல்ஸை வந்து நீங்கள் என்ன செய்யணும், யூஸ் பண்ணி உங்களோட இமேஜை கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுற, எப்படி யூஸ் பண்ணுற, எதை யூஸ் பண்ணுற, எந்த இமேஜை நீங்கள் போடுறங்கிறத A to Z கைடன்ஸ் பண்ணுவோம் நாங்கள். சரியா, இதெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லி தான் அந்த இடையில விட மாட்டோம். நாங்கள் A to Z வந்துட்டு உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவோங்கிறதால தான் நாங்கள் இந்த ப்ரெசன்டேஷன்லேயே போட்டிருக்கோம். சரியா, உதாரணத்துக்கு ஒரு கிக்குக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அட்ராக்டிவ் அறிக்கணும் அந்த கிக். சரியா, பாருங்க, இங்கே பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நார்மலாக இப்படி ஒரு இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறேன். இப்போ நிறைய கிக் போட்டிருக்காங்க, எனக்கு ஐ கேச்சிங் ஆகணும், கிளிக் ஆகணும். இந்த கிக்கே வந்துட்டு வித்தியாசமாக இருக்கே, நல்லா இருக்கே. இங்கே பாருங்க, இப்படி போகல. இங்கே பாருங்க, எல்லாரும் கிக்கை விடையும் இந்த வீடியோ போட்டிருக்கிறாள் கிக் வந்து எனக்கு வித்தியாசமா இருக்கு. ஏன், அவரை பாருங்க, ஒரு அட்ராக்டிவ் மேனர்ல, ஐ கேச்சிங் மேனர்ல வந்துட்டு அவரை கிக்கை வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுக்காரு. இப்போ உதாரணத்துக்கு இந்த போட்டோ வீடியோ இந்த ரெண்டு கடையிலான வித்தியாசத்தை பாருங்க. இப்போ நான் சூஸ் பண்ண போகல, இந்த மூணு இதுலையும் இருந்து எனக்கு சூஸ் பண்ண போகல, இது மூணுலையும் இது ரெண்டும் எனக்கு ஃபில்டர் ஆகுது. இது ரெண்டுலையும் இன்னும் இருக்கிற வீடியோ எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அப்போ நான் வந்துட்டு இவரை சூஸ் பண்ணும், இவரை கிளிக் பண்ணும். அப்போ கிளிக் பண்ணி என்னச்சுன்னா எனக்கு இவரை வேலை வேற ஏதாவது இப்போ இவர ஒர்க்ஸ் அதுக்கு போகிற நான் வேற ஒர்க்ஸை போய் பார்ப்பேன். ரைட், ஆ நல்லா செஞ்சுக்கார். இங்கே பாருங்க, அவரோட இமேஜ் எல்லாம் போட்டு இது ஒரு லோகோ டிசைனர். சரியா, ஒரு லோகோ டிசைனர் நல்லா செஞ்சுக்கார். அவர் லோகோ டிசைன் பண்ணுவார், ஆல்பம் டிசைன் பண்ணுவார். அப்போ எனக்கு இவர ஒர்க் தேவைச்சுன்னா நான் இங்கே ரிக்வஸ்ட் ஆர்டர் கொடுத்தேன்னுச்சுன்னா அல்லது இவரை கண்டக்ட் மீ கொடுத்தேன்னுச்சுன்னா இவரை கண்டக்ட் பண்ணலும் கொஸ்டின்ஸ் கன்சுலேஷன். இப்போ ஏதாவது உங்களுக்கு அட்வைஸ் தேவைச்சுன்னா அவர் $30 சார்ஜ் பண்ணுறாரு. பாருங்க, ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு அவனால என்ன செய்யறான், பேமெண்ட் வாங்குறான். பாருங்க, $30 அதுக்கு சார்ஜ் பண்ணுறாரு. ரைட், இப்படி நிறைய வந்துட்டு. அப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோவை இமேஜோ வந்துட்டு ஃபோட்டோக்குள்ளே வந்துட்டு பாருங்க, அவரோட ப்ரொஃபைலு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அப்போ ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் போடுறதுல கூட உங்களோட கிக்கை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சாத்தியம் நிறைய இருக்கு. அப்போ
ஒரு கிக்கை கிரியேட் பண்ணுறது வந்துட்டு ஈஸியான ஸ்டெப் இல்லை. அப்போ நிறைய விடயங்களை வந்துட்டு அதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், சொல்லி தரப்போகிறோம். ரைட். ப்ரைஸிங் யுவர் சர்வீஸ் நான் சொன்னேன் 3 விதமான ப்ரைஸஸ் இருக்கு. பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் 3 விதமான ப்ரைஸிங் இருக்கு. அப்போ அதை எப்படி ப்ரைஸ் பண்ணுற, பேசிக்காக வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் போடுற, ஃபஸ்ட்டுக்கு எடுத்த உடனே நீங்கள் இப்போ புதுசாக கிக்கு போகிறீங்க, ஃபைவருக்கு போனீங்கன்னு சொன்னால் எடுத்த உடனே பெரிய அமௌண்ட் ஆஃப் மணியை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட கிக்கை வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. நீங்கள் இதுக்கு நீங்கள் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து செஞ்சுட்டு போகல என்ன செய்யலாம், ப்ரைஸ் ரேஞ்சை கூட்டிகிட்டு போகலாம். அதில் நாங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தருவோம். அப்போ 3 விதமான ப்ரைஸ் இருக்கு. ஒன்று பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம். நான் ஏற்கனவே பார்த்துருந்தோம். அப்போ அதில் வந்துட்டு நான் எந்த ப்ரைஸ் ரேஞ்சை வந்துட்டு செலக்ட் பண்ணணுங்கிறத பற்றி நாங்கள் ஃபுல் அமௌண்ட் ஆஃப் கைடன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தருவோம். சரியா? அப்போ பேக்கேஜஸில் வந்துட்டு என்ன எட் பண்ணணும். இப்போ நான் உதாரணத்துக்கு பேக்கேஜஸில் வந்துட்டு பேசிக்கில் வந்துட்டு என்ன செய்யறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு தரம் அவருக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதில் ஏதாவது அவருக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னால், அந்த கஸ்டமருக்கு திருப்தி இல்லைன்னு திருப்பி அனுப்பினாருன்னு சொன்னால், நீங்கள் ஒரு தரம் தான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி பேக்கேஜில் போட்டிங்கன்னு சொன்னால் அவர் திருப்பி அனுப்பினு சொன்னால் நீங்கள் திருப்பி செஞ்சு கொடுக்குறதுக்கு மணியை என்ன செய்யணும், திருப்பி சார்ஜ் பண்ணணும், திருப்பி காசு எடுக்கணும். அப்போ பேக்கேஜில் வந்துட்டு நீங்கள் 2 தரம் செஞ்சு தருவேன்னு சொல்லி போட்டிருந்தா, அதை வந்துட்டு ஒரு ஏதாவது பிழை வந்தால் திருப்பியும் ஃப்ரீயாக செஞ்சு தருவேன் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்கணும். அப்போ அதெல்லாம் வந்து அதுதான் சொல்கிற பேக்கேஜிங்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் ஒவ்வொரு தரம் போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ பேக்கேஜிங்கில் நான் காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் கிக்கு போகும், அந்த கிக்கு போயிட்டு இப்போ பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் போட்டிருக்காரு. ரைட். பேசிக்கில் வந்துட்டு பாருங்க, அவர் 1 to 5 ஏக்கர்ஸ். இப்போ இது என்னன்னுச்சுன்னா அவர் ட்ரோனில் வந்துட்டு எங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுவார், சர்வை பண்ணி காட்டுவார். ட்ரோனில் வந்துட்டு வீடியோ எடுத்து காட்டுறது தான் அவர ஒர்க். சரியா? அப்போ அவர் வந்துட்டு 3 நாளில் டெலிவரி பண்ணுவாராம். ஸ்டாண்டர்ட் சொன்னால் 5 நாளில் டெலிவரி பண்ணுவார். ப்ரீமியம் சொன்னால் 7 நாளில் டெலிவரி பண்ணுவார். இது தேவையில்ல எங்களுக்கு. உதாரணத்துக்கு நார்மல் கிக்குன்னு பார்ப்போம். ரைட். இந்த கிக்கை பார்ப்போம். ரைட். 3 ரிவிஷன்ஸ். 3 நாளைக்கு பாருங்க, ரிவிஷன்ஸ்னு சொன்னால் 3 தரம் உங்களுக்கு திருப்பி திருப்பி செஞ்சு தருவார். ஏதாவது திருத்தம் இருந்தால் 3 தரம் திருத்தம் செஞ்சு தருவார். ஸ்டாண்டர்ட் சொன்னால் 4 தரம் செஞ்சு தருவார், 4 தரம் திருத்தி தருவார். ப்ரீமியம் சொன்னால் 5 தரம் திருத்தி தருவார். இப்படி தான் நாங்கள் பேக்கேஜிங் செட் பண்ணுறேன். இப்போ பேசிக்கில் வந்துட்டு 3 நாளில் டெலிவரி பண்ணுவோம். இப்போ எங்களோட ஒரு வேலையை கொடுத்தோன்னு சொன்னால் 3 நாளில் செஞ்சு தருவோம். ஸ்டாண்டர்ட் சொன்னால் 3 நாளில், ப்ரீமியம் சொன்னால் 2 நாளில். அப்போ இப்போ காசு கூட கூட நாள் குறையுது. அப்போ எப்படி அதை செய்கிற, இப்படி செய்கிறன்றது நாங்கள் உங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் ப்ரீஃபாக டீப்பாக வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தருவோம். சரியா? ரைட். அடுத்து வந்துட்டு ப்ரொமோட்டிங் யுவர் கிக்ஸ். நீங்கள் கிக்கை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கடை திறந்தா எப்படி ப்ரொமோட் பண்ணுவீங்க? கடையை வந்துட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவீங்க, நோட்டீஸ் கொடுப்பீங்க, வார போகிற எல்லார்ட்டையும் சொல்லுவீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்துட்டு ஷேர் பண்ண சொல்லுவீங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் கிக்கை எப்படி நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறேன், அதுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. அந்த சீக்ரெட்ஸை இப்போ ரிவீல் பண்ண இயலாது எங்களுக்கு. என்ன செய்யலாம் நாங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐடியாவை தரேன். நீங்கள் ஒரு கிக்கை வந்துட்டு நாங்கள் ப்ரொமோட் பண்ண எங்களுக்கு ஓடர்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓடர்ஸ் வர வர என்ன செய்யும், மணி வந்துட்டே இருக்கும். இதான கான்செப்ட். எங்களுக்கு கிக்கை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு ஓடர்ஸ் வரும், ஓடர்ஸ் வந்தால் மணி வரும். அப்போ இதே லூப்பிங்கில் வந்துட்டு என்ன செய்யும், நடந்து கொண்டே இருக்கும். அப்போ லெவரேஜிங் சோசியல் மீடியா வச்சு என்ன செய்யலாம், நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம் யூசிங் 5 ஃபீச்சர்ஸ் ஃபார் ப்ரொமோஷன். 5 ப்ரொமோஷன்ஸ் இருக்கு. பையர் ரிக்வெஸ்ட், அதாவது வந்து 5 ப்ரொமோஷனில் நீங்கள் ஃபைவரில் பேமெண்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், பூஸ்ட் பண்ணலாம் உங்களோட ஃபைவரை கிக்கை வந்துட்டு. அப்படியெல்லாம் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டுக்கு எடுத்தோடனே பண்ண போகாது. அது எந்த டைமில் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம், சொல்லி தருவோம். அது மாதிரி பில்டிங் அப் போர்ட்ஃபோலியோ அண்ட் டெஸ்டோமினல்ஸ். அதான் வந்துட்டு போர்ட்ஃபோலியோ உங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே செஞ்ச ஒர்க்ஸ் இருக்கு தானே. இப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒரு லோகோ டிசைனர் சொன்னால் ஏற்கனவே நீங்கள் கிரியேட் பண்ண லோகோஸை வந்துட்டு போட்டு நான் இப்படி இப்படி லோகோலாம் செஞ்சுருக்கேன், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வச்சு ப்ரொமோட் பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக ப்ரொமோட் பண்ணுற முறை. இதையும் தாண்டி எப்படி ப்ரொமோட் பண்ணுறங்கிற நிறைய ஸ்டெப்ஸ் வந்துட்டு என்ன செய்யுது இருக்கு. அப்போ அந்த ஸ்டெப்ஸை வந்துட்டு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், உங்களுக்கு சொல்லி தர போகிறோம். ரைட். ஃபைவர் செல்லர் லெவல்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். ரைட். ஃபைவரில் வந்துட்டு 3 விதமான செல்லர் லெவல்ஸ் இருக்கு. ஒன்று லெவல் 1. நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஆர்டர் எடுக்க போகல வந்துட்டு என்ன செய்வீங்க, நோ ஜஸ்ட் ஒரு நியூ செல்லரை தான் போவீங்க. சரியா? அதுக்கு போகிறோம் நீங்கள் ஆர்டர்ஸ் கொஞ்சம் எடுத்து ஒரு
8 10 ஆர்டர் 15 ஆர்டர் எடுத்தோன்னா நீங்க என்ன வைங்க லெவல் 1 செல்லர் ஆவீங்க. லெவல் 1 செல்லர் ஆயினா நீங்க ஃபைவர்ல வந்துட்டு கண்டினியூஸா ஓர்டர் எடுக்கக்கூடிய செல்லர் ஆயிட்டீங்க. இப்ப நீங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறது தான் நீங்க ஸ்ட்ரகிள் ஆகணும். சரியா? ஸ்ட்ரகிள் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறது தான் நீங்க ஸ்ட்ரகிள் ஆகணும். நீங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா லெவல் இப்ப நார்மல் நியூ கஸ்டமர்ல இருந்து நியூ செல்லர்ல இருந்து லெவல் 1 செல்லருக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓர்டர்ஸ் வந்துட்டு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். அப்ப நாங்க எவ்வளத்தை கைட் பண்ண போறோம்டா, நல்லா கைட் பண்ண போறோம். இந்த நியூ செல்லர்ல இருந்து லெவல் 1 செல்லர் ஆகுற எப்படிங்கிறத வந்துட்டு அதை தான் நாங்கள் கைட் பண்ண போகிறோம். அதுதான் கஷ்டம். ஃபைவரில் ஆக கஷ்டம் வந்துட்டு நியூ செல்லர்ல இருந்து லெவல் 1 செல்லர் ஆகுறது. லெவல் 1 செல்லர் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓடர்ஸ் வந்துட்டு நான் ப்ரொமோட் பண்ணாமலே கண்டினியூஸாக வந்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் லெவல் 2 செல்லர் ஓடர்ஸ் இன்னும் டபுள் ஆகும். டொப் ரேட்டட் செல்லர்னு சொன்னா நீங்க ஃபைவரில் மேக்ஸிமம் லெவல் வந்துட்டு அதுதான். ஃபைவரில் வந்துட்டு டொப் ரேட்டட் செல்லர் இருந்துச்சுன்னா உங்களோட ரிவ்யூஸ் வந்துட்டு 4.9க்கு மேலே இருக்கும். நீங்கள் வந்துட்டு நிறைய ஓர்டர் செஞ்சு கொடுத்துப்பீங்க. எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆயின ஒரு செல்லர் நீங்கள். அப்போ உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் எதுவும் செய்ய தேவையில்ல. ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு கடை இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏரியா ஒரு புதுசாக ஒரு கடை வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த கடையை வந்துட்டு மற்ற எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற வரைக்கும் தான் கஷ்டம். அப்படித்தானே ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வாரது தான் வார பீரியடுக்குள்ள உங்களுக்கு நிறைய ட்ரபிள் வரும், நிறைய பிரச்சனை வரும். ஒரு ஒரு 2 or 3 இயர்ஸ் போனதுக்கு பிறகு என்ன செய்யும் அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நடக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களோட எஃபர்ட்டை போட்டு என்ன செய்யுங்க அந்த பிஸ்னஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவீங்க. அதுக்கு பிறகு உங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு நல்லா டெவலப் ஆகிட்டுச்சுன்னா உங்களோட பிஸ்னஸ் உங்களோட கடையோட பேர் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் ஓட்டவா போய்த்திரும். அப்போ நீங்கள் திருப்பி ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே உங்களை தேடி வருவாங்க. இதுதான் இந்த கான்செப்டும் ஃபைவரில் இதே கான்செப்ட் தான் நடக்குது. சரியா? இதே கான்செப்ட் தான் ஃபைவர்லையும் நடக்குது. இங்கே பாருங்க. இதான் வந்துட்டு நியூ செல்லர். இவர் ஒரு நியூ செல்லர். ஜஸ்ட் ஸ்டார்ட் யோர் ஃபைவர் கரியர் வித் ஆல் பெனிஃபிட்ஸ் யூ நீட் டு சக்ஸஸ். இது ஒரு நியூ செல்லர். லெவல் 1 செல்லர் இருந்துச்சுன்னா அவர் 5 ஓர்டரை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்யுங்க நீங்கள் லெவல் 1 செல்லராக ஆகுவீங்க. 80% ரெஸ்பான்ஸ் ரேட்டிங் வந்துட்டு 4.4க்கு மேலே இருக்கணும். யூனிக் கிளைண்ட்ஸ் உங்களுக்குண்டு 3 கிளைண்ட்ஸ் வந்துட்டு உருவாயிடுவாங்க. வளமையாக வேலையை தார கிளைண்ட்ஸ் வந்துட்டு 3 பேர் யூனிக்காக உருவாயிடுவாங்க. அதே ஒரு 20 ஓடஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் லெவல் 2 செல்லர் ஆகிடுவீங்க. சரியா? லெவல் 2 இதில் பெனிஃபிட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் 1 பேஜ் 10 கிக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் இப்போ இதெல்லாம் வந்துட்டு நிறைய ஃபைவரில் மாறிட்டு. சரியா? 10 கிக்கெலாம் எங்களால் இப்போதைக்கு கிரியேட் பண்ணுறங்கிற வந்துட்டு ஒரு பெரிய சவால். அப்போ நாங்கள் கிக்கை வந்துட்டு இப்போ கிக்கை கிரியேட் பண்ணக்குள்ள பேசிக்காக நியூ செல்லர் வந்துட்டு 4 கிக் கிரியேட் பண்ணுவார். 4 கிக்னு சொன்னால் 4 சர்வீஸ் லோகோ டிசைன், வெப்சைட் டிசைன், பேக்ரவுண்ட் ரிமூவல், அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன். இதை மாதிரி 4 கிக்கை வந்துட்டு என்ன செய்யலாம் மிந்தி 7 கிக் கிரியேட் பண்ணலாம் ஃபைவரில். இப்போ 4 கிக்காக குறைச்சிருக்காங்க. அது சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் அல்கோரிதம் இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு குறைச்சிருக்காங்க. 4 கிக்கு வந்துட்டு இப்போ பேசிக்காக போகிற நியூ செல்லர் வந்துட்டு 4 கிக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி லெவல் 1 செல்லர் ஆகிட்டீங்கன்னு 10 கிக் கிரியேட் பண்ணலாம் நீங்கள். லெவல் 2 செல்லர் ஆகிட்டீங்கன்னு 10 கிக் தான். லெவல் 3 செல்லர் ஆகிட்டீங்கன்னு 30 கிக். கிட்டத்தட்ட நீங்கள் எல்லா டொப் ரேட்டட் செல்லர் ஆகிட்டீங்கன்னு கிட்டத்தட்ட எல்லா விதமான கிக்கை நீங்கள் என்ன செய்யலாம் கிரியேட் பண்ணலாம். ஃபைவரில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசிக்கு மேலே இருக்கிற கிக்கை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபைவரால் தருவாங்க. 40 கம்ப்ளீட் நீங்கள் இப்போ 40 ஓர்டர் எப்போ கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் டொப் ரேட்டட் செல்லராக ஆவீங்க. அப்போ 5 நீங்கள் சைபரில் இருந்து இந்த 5 ஓர்டர் எடுக்கிற வரைக்கும் தான் ஃபுல்லாக எஃபோர்ட் போடணும். அதுக்கு பிறகு ஓட்ட வந்துட்டு உங்களுக்கு ஓடர்ஸ் வந்துட்டே இருக்கீங்க. அப்போ பாருங்கள் இதில் நிறைய டொப் ரேட்டட் செல்லர் இருக்காங்க. இப்போ பாருங்க இவர் வந்துட்டு டொப் ரேட்டட் செல்லர், இவர் வந்துட்டு லெவல் 2 செல்லர், இவர் வந்துட்டு லெவல் 2 செல்லர். அப்போ நாங்கள் இதில் பார்க்கக்குள்ள டொப் ரேட்டட் செல்லரை வந்துட்டு ஃபைவர் எப்பயும் எங்கே காட்டுது முன்னுக்கு காட்டுது. அப்போ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும் அதுலேயும் சின்ன ட்ரிக்ஸ் ஒன்று பாருங்க. இவர் டொப் ரேட்டட் அறிக்காரு, இவர் லெவல் 2 செல்லர் அறிக்கிறார். ஆனால் டொப் ரேட்டடை விட லெவல் 2 செல்லரை வந்துட்டு மேலே காட்டுது. ஏன்? அதான் ட்ரிக்ஸ், அதான் டிப்ஸ். அவர் எவ்வளோ பெரிய டொப் ரேட்டட் செல்லராக இருந்தாலும் நாங்கள் சரியாக கிக்கை கிரியேட் பண்ணோம்னு சொன்னால் அவருக்கு மேலுக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம் எங்களோட கிக்கை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி காட்டையில முன்னுக்கு காட்டையில. இதுக்கு காரணம் எஸ்சிஓ. இங்கே பாருங்க இப்படி எடுத்த உடனே முன்னுக்கு வாராது தானே. இதுக்கு காரணம் எஸ்சிஓ. அவர் எஸ்சிஓ வந்துட்டு சரியா செஞ்சிருக்காரு இந்த கிக்குக்கு. அதெல்லாம் வந்துட்டு அவருக்கு முன்னுக்கு காட்டு. ரைட். இப்படி நிறைய விஷயம் இருக்கு.
ரைட். நீங்க ஏன் ஃபைவரை லேர்ன் பண்ணணும்? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்க மணியை ஏர்ன் பண்ண நினைச்சேன்னா உங்களுக்கு இங்கே ஃபைவரை லேர்ன் பண்ணணும். சரியா? அதுலேயும் வை சூஸ் அஸ் ஃபார் ஃபைவர் லேர்னிங், எங்களை ஏன் நீங்க சூஸ் பண்ணணும்? ஃபைவரை ஏர்ன் பண்றதுக்கு ப்ரௌன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனை ஏன் நீங்க சூஸ் பண்ணணும்? மார்க்கெட் அண்ட் எஃபோர்டபுள் ப்ரைஸ். நாங்கள் வந்துட்டு மற்ற ஃபைவர் கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறாக்களை விட சீப்பான அமௌண்ட்டில் என்ன செய்கிறோம், எங்களோட ஃபைவர் கோர்ஸை வந்துட்டு நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். இது முதலாவது. இப்போ எல்லாருக்கும் எல்லா கோர்ஸும் செய்ய ஆசை இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எதிர்பார்க்குற அந்த கோர்ஸுக்கான கோஸ்ட்டை பார்ப்போம். என்ன அந்த கோஸ்ட்டுக்கான மணி கோஸ்ட்டை பார்ப்போம். நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு 5,000 செலவழித்து 50,000 உழைக்கலாம்னு எங்களுக்கு மனசுக்கு தெரிஞ்சிருந்தும் அந்த 5,000 வந்துட்டு நாங்கள் கொடுக்குறது கடுமையாக யோசிப்போம். அது மனித இயல்பு. சரியா? இப்போ எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இந்த கோர்ஸ் செய்கிறதுக்கு. ஆனால் இப்போ நான் இந்த கோர்ஸுக்கு இவ்வளோ மணி சார்ஜ் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பெக்காதீங்க. இது வந்துட்டு எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற இயல்பு. சரியா? இப்போ உதாரணத்துக்கு இந்த கோர்ஸுக்கு வந்துட்டு ஒரு நாங்கள் 5,000 கோர்ஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஆனால் இந்த கோர்ஸை நீங்கள் படிக்க முடிஞ்சா அந்த 5,000 2 ஆர்டரில் உங்களுக்கு எடுத்துகிற இயலும்ங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆனால் வந்துட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, அதையும் யோசிப்பீங்க. நீங்கள் எப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாரீங்களோ உடைச்சி, அப்போ தான் உங்களால் என்ன செய்யணும், ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் ஒரு ஓகே 5,000 தானே போகுது, போகட்டும், பரவாயில்ல, நாங்கள் எவ்வளோ செலவழிச்சிருக்கோம், இதில் நாங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கொள்றீங்கன்னு நாலேஜ் ஒன்று உங்களுக்கு வருது தானே, இதை வச்சு நீங்கள் எவ்வளோ செய்யலாம். இதில் இல்லாட்டியும் உதாரணத்துக்கு ஃபைவரில் இல்லாட்டியும் ஃபைவர் மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. நான் அப்படிக்கா அதுக்காக ஃபைவர் நல்ல பிளாட்ஃபார்ம்னு சொல்ல வரல, நல்ல பிளாட்ஃபார்ம் இல்லைன்னு சொல்ல வரல, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் படித்ததை வச்சு தான் உதாரணம் சொல்லலை, அதுக்காக சொல்கிறேன். சரி, எங்கட ப்ரௌன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷனில் நீங்கள் இந்த கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் ஆகலை, வேறு நீங்கள் அவனா வந்துட்டு ஃபைவரை வந்து படிங்க ஃபஸ்ட்டுக்கு. சரியா? படிச்சுட்டு போகக்குள்ள உங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் டவுட் வரும், சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு கைடர் உங்களுக்கு தேவைப்படுவார். அந்த கைடராக தான் யார் இருக்காங்க, ப்ரௌன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இருக்காங்க. அந்த கைடர் வந்துட்டு உங்களுக்கு சும்மா சொல்லி தரக்குள்ள உங்களுக்கு அது வந்துட்டு வேர்த்லெஸ் அறிக்கும். அதான் சம் கைண்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மணி, அவ்வளோ பெரிய மணி இல்லை, ஒரு சம் கைண்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்துட்டு சார்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி தரக்குள்ள உங்களோட கவனம் இன்னும் கொஞ்சம் கூடும். அதான் எங்களுக்கு தேவை. சரியா? அதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம், மணியை சார்ஜ் பண்ணுறோம் வைங்களேன். ரைட். ஃபைவரில் வந்துட்டு ஏ டு செட்டை வந்துட்டு நாங்கள் கைட் பண்ணுவோம், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. சரியா? நாங்கள் இப்போ இந்த வெபினார் ஒர்க் ஷாப்லேயே வந்துட்டு நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லி தந்தீங்க. ஃபைவரை பார்த்தீங்கன்னா நல்லா நாலேஜ் இருக்கிறாள், இந்த வெபினார் ஒர்க் ஷாப்லேயே நிறைய படிச்சிருப்பார். சரியா? அவருக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நாலேஜ் இல்லாத ஆட்களுக்கு கொஞ்சம் வழங்குற கஷ்டமாக இருக்கும். நாலேஜ் இருக்கிறாள் வந்துட்டு நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை யூஸ் பண்ணி படிச்சுப்பார். எங்களுக்கு தெரியாமலே நிறைய சொல்லி தந்துட்டு நாங்கள். அதான் நடந்த உண்மை விடது. அப்போ ஃபைவரில் சீக்ரெட் நிறைய இருக்கு. அந்த சீக்ரெட் வந்து நாங்கள் ஏ டு செட் உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸ்டூடெண்ட் சப்போர்ட் வந்துட்டு லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் நாங்கள் தருவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபைவரை ஸ்டார்ட் பண்ணிட்டுல இருந்து நீங்கள் எப்போ கிட்டத்தட்ட 10, 15, 20 வருஷம் போனாலும் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ஏ டு செட் வந்து நாங்கள் உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணலாம். லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் நாங்கள் என்ன செய்யறோம் உங்களுக்கு தாரோம். நீங்கள் எங்கட ஸ்டூடெண்டாக இருந்தா, ஆல்ரெடி எங்கட ஸ்டூடெண்டாக இருந்தா உங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த கோர்ஸை தரோம். அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப் டிசைன், ட்ராப் ஷிப்பிங் கோர்சஸ் எங்களுக்கு இருக்கு. சரியா? இப்போ ஃபைவர் கோர்ஸ் மட்டும் இல்லை எங்கட ஃபைவரில், நீங்கள் ஏற்கனவே எங்கட ஃபைவரில் ஸ்டூடெண்டாக இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால், ஃபைவர் கோர்ஸ் தவிர்த்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், வெப் டிசைனிங் கோர்ஸ், ட்ராப் ஷிப்பிங், டிரெக்ட் ஷிப்பிங் கோர்சஸ், ஈபே கோர்சஸ் வந்து நிறைய நாங்கள் என்ன செய்யறோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த கோர்சஸில் வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் நீங்கள் இப்போ ஃபைவர் ஸ்டூடெண்ட் இருக்கிறது, ஏற்கனவே ப்ரௌன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்டாக இருக்கிறதால நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு மற்றாக்கள் சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டை விட டிஸ்கவுண்டபிள் அமௌண்ட்டில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறோம். சரியா? அப்போ அதை வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டை கண்டக்ட் பண்ணி அல்லது உரிய ஃபைவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பேனலை கண்டக்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ ஃபைவரில் ஏற்கனவே இருந்தீங்கன்னு சொன்னாக்கள் மாத்திரம் இல்லாக்கள் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், ஃபைவர் கோர்ஸை வந்து ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு ஃபைவரில் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப் டிசைன், ட்ராப் ஷிப்பிங், டிரெக்ட் ஷிப்பிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகிக்கொள்ளலாம் எங்களோட கோர்சஸில். அதே மாதிரி ஹவு டு கெட், நாங்கள் வந்துட்டு எப்படி ஃபைவரில் வந்துட்டு கிளைண்ட்டை வந்துட்டு அவுட் சைடில் நாங்கள் வந்துட்டு என்ன செய்கிறோம், இப்போ எங்களுக்கு ஏற்கனவே
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எங்கள்கிட்ட படிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சம்டைம் ஒரு டைம்ல 10, 15 ஆர்டர் தொடர்ச்சியா வந்துரும். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எங்களோட குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. இந்த ஆர்டர செஞ்சு குடுக்குற ஆள் யாரும் இருக்கா? ஃப்ரீயா யாரும் இருக்கான்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் பிஸி ஆயிடும். பிஸி ஆயினோனே என்ன செய்வாங்க, அவங்களோட ஆர்டர்ஸ வந்துட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. எங்கட எங்கட பேனலுக்கு ஷேர் பண்ணி அவங்க கேட்பாங்க. யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா இந்த ஆர்டர குடுங்க. அவங்க செஞ்சு தரட்டும். நாங்க அதுக்கு அமௌண்ட் மணி மணி பே பண்றோம். அதாவது வந்து Fiverrல வார ஆர்டர ஒரு ஒரு யூசர் எடுத்து என்ன செய்வாரு, இன்னொரு ஆளுக்கு குடுப்பாரு. விளங்குதா நான் சொல்றேன். இப்ப நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு அப்போ உதாரணத்துக்கு ஒரே டைம்ல அவருக்கு 10 ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சுன்னா, 10 ஆர்டர்ஸையும் ஒரே டைம்ல செய்ய இயலாது. அப்புறம் 2, 3 ஆர்டர் என்ன செய்வாரு அவரு, எங்க குரூப்ல போட்டுட்டு இந்த ஆர்டர்ஸ் செய்றதுக்கு யாரும் இருக்கான்னு கேட்பாரு. அப்ப அந்த டைம்ல என்ன செய்யலாம் நீங்க, இப்போ ஒரு நியூ யூசரா இருந்தா, உங்களுக்கு அந்த ஆர்டர நாங்க என்ன செய்வோம், மாத்தி விடுவோம். மாத்தி விட்ட உடனே நீங்க என்ன செய்யலாம், அந்த ஆர்டர்ஸ் செய்றதால உங்களோட Fiverr இப்ப நான் சொல்லியிருந்தேன். நியூ செல்லர்ல இருந்து லெவல் 1 செல்லருக்கு போறதுக்கு 5 ஆர்டர் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இதுலயே வந்துட்டு உதாரணத்துக்கு 2 ஆர்டர் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா, உங்களுக்கு மணியும் வரும். உங்களோட ஃபைவர் ஃபைவர் அக்கவுண்ட்ற என்ன ரேட்டிங்கும் கூடும். அப்ப அந்த ஹெல்ப்பெல்லாம் நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு கட்டாயம் செஞ்சு தருவோம். உங்கள குரூப்ல நாங்க ஜாயின் பண்ண வைப்போம். அந்த டைம்ல குரூப்ல ஏதாவது ஒர்க்ஸ் வந்தா, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம், நீங்க அந்த ஒர்க் எடுத்து செய்யலாம். நோ இஷ்யூ. அப்ப அந்த சப்போர்ட் எல்லாம் வந்துட்டு யாரு தருவாங்க? பிரவுன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு கட்டாயம் தருவாங்க. சரியா? அப்ப இவ்வளவும் வந்துட்டு நாங்க உங்களுக்கு எங்கள ஏன் சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி தந்தீங்க. சரியா? இதுக்கு மேல நிறைய காரணம் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் இல்லையா? அந்த ஸ்கில்ஸ நாங்க உங்களுக்கு சொல்லித் தருவோம். உங்களுக்கு டைப்பிங் தெரியாதா? டைப்பிங் சொல்லித் தருவோம். கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ண தெரியாதா? இது ஜஸ்ட் நார்மலா பேசிக்கா வந்த ஆட்களுக்கு சரியா? அது சொல்லித் தருவோம். இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு எக்ஸ்பர்ட் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸை எப்படி யூஸ் பண்ற புதுசா இந்த 2025ல வந்துட்டு என்னென்ன அப்டேட்ஸ் வந்துங்கிற கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு டாப் ரேட்டட் சிலருக்கு நாங்க சொல்லித் தர போறோம். அப்போ ஆல் கைண்ட் ஆஃப் கேட்டகரி சிலருக்கு வந்து நாங்க என்ன செய்ய போறோம், எல்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த ஃபைவரால. அப்ப ஸ்டூடெண்ட் சப்போர்ட்ல இருந்து எல்லாம் வந்து நாங்க என்ன செய்ய போறோம், உங்களுக்கு ஃப்ரீயா ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டுக்குள்ள நாங்க சார்ஜ் பண்றதில்ல. ஃப்ரீயா வந்துட்டு என்ன செய்ய போறோம், செஞ்சு தர போறோம். ரைட். அப்ப இவ்வளோ பெனிஃபிட் வந்துட்டு நீங்க எங்கள சாய்ஸ் பண்றதால வந்துட்டு, சூஸ் பண்றதால வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த சான்ஸ்ன்னு ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க. வாய்ப்புகள் 1 தரம், 2 தரம் கதவு தட்டும். என்ன செய்ய? நாங்க அத என்ன செய்யணும்? இழுத்து பிடிக்கணும். ரைட். நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே என்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம்? இதுக்குள்ள வாங்க. நாங்க வந்துட்டு இப்ப எங்கள்ல ஏதாவது பிழைகள் இருந்தா, அதுக்கு நீங்க ஃபீட்பேக் தர இயலும். உங்களுக்கு ஃபீட்பேக் தாரதுக்கு ஃபுல் உரிமை இருக்கு. அப்ப நீங்க ஃபீட்பேக் எங்களுக்கு என்ன செய்யலாம்? தர இயலும். ரைட். இதான் வந்துட்டு எங்களோட Fiverr கோர்ஸ் கன்டென்ட். 1 மந்த் 1 மந்த்த கொண்டு ஒரு ஃபுல் பேட்ச் வந்து நாங்க 1 மந்த் செய்வோம். ஒரு கிழமையில வந்துட்டு 3 கிளாஸஸ் இருக்கும். 1 ஹவர் கிளாஸஸ் தான் இருக்கும். நைட் நைட் கிளாஸஸ் தான் இருக்கும். உங்களோட டைமுக்கு ஏத்த மாரி நாங்க என்ன செய்வோம், ஃப்ளெக்சிபிளா வந்து நாங்க கிளாஸஸ அரேஞ்ச் பண்ணுவோம். நைட் டைம் கிளாஸஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி. உங்களுக்கு Zoom ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஒவ்வொரு கிளாஸ் முடிய உங்களுக்கு Zoom ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அதோட ஸ்டூடண்ட் சப்போர்ட்ல வந்து நீங்க அந்த கிளாஸ் ஏதாவது டவுட் இருந்தா, அந்த ஸ்டூடண்ட் சப்போர்ட்ல வந்து நீங்க கேட்கலும். அவங்க டவுட்ட ஃபுல்லா கிளியர் பண்ணி தருவாங்க. அப்ப கிளாஸஸ்ல வந்துட்டு ஏதாவது பிராக்டிகல் இஷ்யூஸ் இருந்தா, நாங்க அதையும் வந்து நாங்க என்ன செய்வோம், சொல்லித் தருவோம். அப்ப Fiverr பத்தின இன்ட்ரோடக்ஷன் நாங்க சொல்லித் தருவோம். Fiverrல வந்துட்டு ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு, ஸ்கில்ஸ் ரிலேட்டட், நான் ஸ்கில்ஸ் ரிலேட்டட் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லித் தருவோம். உங்களோட Fiverr ப்ரொஃபைல வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ற, SEO வந்துட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கொள்ற, SEOல வந்துட்டு என்னென்ன இன்க்ளூட் பண்ற, SEOல என்னென்ன கான்செப்ட் இருக்கு, FAQ எப்படி கிரியேட் பண்ற, எல்லாம் வந்து நாங்க உங்களுக்கு சொல்லித் தருவோம். ஃபைவர் டேஷ்போர்ட்னா என்ன? ஃபைவர் டேஷ்போர்ட்ல என்னென்ன இருக்கு? ஒரு கஸ்டமரோட எப்படி நாங்க மெசேஜ் பண்ற, கஸ்டமரோட எப்படி கன்டெக்ட் பண்ற, எங்களோட ஆர்டர வந்துட்டு கஸ்டமருக்கு எப்படி தெரியப்படுத்துற, எல்லாம் வந்து நாங்க என்ன செய்வோம், அந்த இன் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபைவர் டேஷ்போர்ட் கிளாஸஸ்ல வந்துட்டு சொல்லித் தருவோம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கிக் அண்ட் ஓவர்வியூ. ஒரு கிக்க வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்ஸா வந்துட்டு நாங்க கிக்க வந்துட்டு கிரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுவோம். கிக்ல வந்துட்டு என்னென்ன ஓவர்வியூ எட் பண்ணேலும், என்னென்ன ஃபியூச்சர் திங்ஸ் வந்துட்டு கிக்ல காணப்படுது. 2025ல நிறைய அப்டேட்ஸ் வந்து ஃபைவர்ல. அப்ப அந்த அப்டேட்ஸ்க்கு ஏத்த மாரி நாங்க எப்படி கிக்க கிரியேட் பண்றேங்கிற ஏ டு இசட் வந்து நாங்க உங்களுக்கு சொல்லித் தருவோம். அதே மாரி கிக்ல வந்துட்டு பிரைஸ வந்துட்டு எப்படி செட் பண்ற, டைட்டில் எப்படி செட் பண்ற, டிஸ்கிரிப்ஷன் எப்படி செட் பண்ற, FAQண்டா என்ன, FAQ டெக்னிக்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து நாங்க உங்களுக்கு சொல்லித் தருவோம். அதே மாரி இந்த 7வது ஸ்டெப் தான் வந்துட்டு மெயினான ஸ்டெப். எப்படி எங்கட ஐ கேச்சிங்கா வந்துட்டு எங்கட கிக்க கிரியேட் பண்ற, இமேஜ் டிசைன்ஸ் எப்படி பண்ற, எப்படி சீக்ரெட் SEOஸ வந்துட்டு நாங்க எங்க கிக்ல இன்க்ளூட் பண்ணி Fiverr அல்கோரிதம பிரேக் பண்ணி எங்களுடைய பூஸ்ட் பண்ற, எங்க கிக்க வந்துட்டு பூஸ்ட் பண்ற, அதெல்லாம் வந்து நாங்க என்ன செய்வோம், இதுல சொல்லித் தருவோம். அப்ப எப்படி மார்க்கெட்டிங்
இன்டோர் மார்க்கெட்டிங் அவுட்டோர் மார்க்கெட்டிங் 2 மார்க்கெட்டிங் இருக்கு. இன்டோர் மார்க்கெட்டிங்னா நாங்கள் ஃபைவருக்குள்ளே செய்கிறோம், அவுட்டோர் மார்க்கெட்டிங்னா நாங்கள் சோசியல் மீடியாவில் செய்கிறேன். அப்போ அந்த 2 மார்க்கெட்டிங் செஞ்சால் தான் ரெண்டு எங்களோட கிக் வந்துட்டு ப்ரொமோட் ஆகும். அதுக்கான ஐடியாஸ் என்ன, அதுக்கான ட்ரிக்ஸ் என்ன, டிப்ஸ் என்ன, எப்படி நாங்கள் எதை வச்சு நாங்கள் மார்க்கெட் பண்ணுற எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் அதில் சொல்லித் தருவோம். மேனேஜிங் ஓர்டர்ஸ் அண்ட் டெலிவரிஸ். ஒரு ஓர்டரை வந்துட்டு நாங்கள் எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த ஓர்டரை வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணுற, கஸ்டமர்கிட்ட அந்த ஓர்டரை பற்றி எப்படி பேசுகிற, அவர்கிட்ட எப்படி டைம் கேட்குற, எத்தனை நாளைக்குள்ள நாங்கள் டெலிவரி பண்ணணும், என்னென்ன அந்த ஓர்டர் டெலிவரி பண்ணக்குள்ள கவனிக்கணும், எப்படி அந்த பேமெண்ட்ஸை வந்துட்டு நாங்கள் மாற்றிக்கொள்கிறேன், எப்படி அந்த பேமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்கிறேங்கிற எல்லா கான்செப்டையும் வந்து நாங்கள் அந்த மேனேஜிங் ஓர்டர்ஸ் அண்ட் டெலிவரிஸில் இப்போ நிறைய ஓர்டர்ஸ் ஒரே டைமில் வந்துருந்துச்சுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறேன் எல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருவோம். அட்வான்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த கிளாஸில் வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுற, அட்வான்ஸான ட்ரிக்ஸ் என்ன, 2025 வந்துக்கிற ஃபைவர் அப்டேட்ஸ் என்ன, அந்த ஃபைவர் அப்டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்னென்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணலாம், எப்படி எங்களோட கிக்கை பூஸ்ட் பண்ண வைக்கிற, எங்களோட கிக்கை வந்துட்டு எப்படி ப்ரொமோட் பண்ணுற, எங்களோட கிக்கை வந்துட்டு எப்படி அட்ராக்டிவாக மாற்றுற, எங்களோட கிக்கில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு எப்படி நாங்கள் கிக்கை வந்துட்டு தெரியப்படுத்துறேங்கிற எல்லா கான்செப்டையும் வந்து நாங்கள் அதில் சொல்லி தருவோம். சரியா? ரைட். அப்போ இதான் வந்துட்டு எங்கள்கிட்ட கோர்ஸ் கண்டென்ட் ஆയിരിக்கும். அப்போ இந்த கோர்ஸ் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்வோம், எங்கள்கிட்ட கிளாஸஸை வந்து கொண்டு போவோம். 1 மந்த் கொண்ட கிளாஸ். இப்போ ஒரு பெச்சுக்கு வந்துட்டு 1 மந்த் தான் நாங்கள் எடுப்போம். ஒரு ஒரு வீக்கில் வந்துட்டு 3 கிளாஸஸ் இருக்கும். அந்த 3 கிளாஸஸ்லேயும் வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு கோர்ஸ் கண்டென்ட்டை வந்துட்டு பிரித்து நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம். ரைட். இப்போ இப்போ இன்னொரு பெனிஃபிட் நாங்கள் உங்களுக்கு தரோம் என்னன்னு சொன்னால், எங்களோட ஃபைவர் கோர்ஸை வந்துட்டு பை பண்ணுற ஆட்களுக்கு வந்துட்டு ஸ்ப்ரவுட் கிக்ஸுங்கிற ஒரு ஒரு ஃப்ரீலான்சிங் கோர்ஸை வந்துட்டு என்ன செய்யணும், ஃப்ரீயாக வந்துட்டு 5000 ரூபா வேர்த் உள்ள ஒரு ஸ்ப்ரவுட் கிக்ஸுங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை வந்துட்டு ஃப்ரீயாக வந்து நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், சொல்லித்தரோம். சரியா? ஸ்ப்ரவுட் கிக்ஸ் கோர்ஸை வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து நாங்கள் என்ன செய்யறோம், சொல்லித்தரோம். ஸ்ப்ரவுட் கிக்ஸ்லேயே வந்து நாங்கள் டாலர்ஸில் தான் ஏர்ன் பண்ணுறேன். அது மைக்ரோ ஒர்க்ஸ்ன்னு சொல்கிறேன். மைக்ரோ ஒர்க்ஸ் சின்ன சின்ன ஒர்க்ஸ். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு யூடியூப் ஒரு ஆள் யூடியூப் போட்டிருப்பார். அவரை யூடியூப் வீடியோவுக்கு போயிட்டு நாங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணினா எங்களுக்கு அவர் பே பண்ணுவார். சரியா? அப்போ அந்த ஒர்க் அதை மாதிரி ஒர்க்ஸ் தான். டெலிகிராம் டாஸ்க், யூடியூப் டாஸ்க், சைன்அப் டாஸ்க். அதாவது ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை வந்துட்டு சைன்அப் பண்ணி அவரோட ஆர்டிக்கல் இருக்குது, அந்த ஆர்டிக்கலுக்கு ஒரு லைக்கை போடுறேன், அந்த லைக்கை போட்டால் வந்துட்டு எங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இது ஒரு வெரி ஈஸியான ஒர்க். அப்போ இந்த இதுலேயும் வந்துட்டு நாங்கள் நல்லா ஏர்ன் பண்ணிடும். சரியாக டைம் வச்சு செட் பண்ணோம்னு சொன்னால் ஸ்ப்ரவுட் வீக்ஸ்லேயும் வந்துட்டு நல்லா ஏர்ன் பண்ணிடும். அந்த கோர்ஸை வந்துட்டு நாங்கள் இந்த ஃபைவர் கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக தரோம். 5000 வேல்யூ உள்ள கோர்ஸ். சரியா? ரைட். அப்போ எங்களோட கிளாஸஸ் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுச்சுன்னா கம்மிங் அக்டோபர் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 2025 கம்மிங் அக்டோபர் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எங்களோட கோர்ஸ் டியூரேஷன் வந்துட்டு 1 மந்த் இருக்கும். கிளாஸ் டைம் அண்ட் டேஸ் வீக்லி 3 கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு வீக்லேயும் வந்துட்டு 8 to 9 3 கிளாஸஸ் நடக்கும். சரியா? 1 hour கிளாஸஸ் தான். அதில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ கோர்ஸ் ஃபீஸ் வந்துட்டு 12,000. ஒன் டைமில் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10,000. அவர் 2 இன்ஸ்டால்மெண்ட்லேயே நீங்கள் பே பண்ணலாம். அப்போ இன்ஸ்டால்மெண்ட்டும் இருக்கு, ஒன் டைம் பேமெண்ட்டும் இருக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வந்து நாங்கள் என்ன செய்வோம், அதை வந்துட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். எல்லா கிளாஸஸும் வந்துட்டு ஜூமில் தான் நடக்கும். சரியா? ஜூமில் தான் நடக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் ஒன் டைமில் பே பண்ணக்குள்ள 10,000 தான் இந்த கோர்ஸ் ஃபீஸ். 10,000க்காக இந்த கோர்ஸை விட்டுவிட்டு நீங்கள் போக வேணும், அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் 10,000 மேலே நாங்கள் என்ன செய்யலாம் இந்த கோர்சஸில், இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்மில் உழைக்க இயலும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எஃபர்ட்டை போடுங்க. உங்களோட எஃபர்ட் தான் முக்கியம். எவ்வளோ படித்து இருந்தாலும் உங்களோட எஃபர்ட்டும் உங்களோட ஸ்கில்ஸ் தேவையில்ல. ஸ்கில்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல. உங்களோட எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான பேமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ரைட். அப்போ எங்களோட கிளாஸஸ் வந்துட்டு கம்மிங் அக்டோபர் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணேலும். கிக்கு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறங்கிற A to Z வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். கோர்ஸ் டியூரேஷன் வந்துட்டு 1 மந்த். நாங்கள் இப்போ போடுறீங்க கோர்ஸ் டியூரேஷன் வந்துட்டு 1 மந்த். அக்டோபர் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. கம்மிங் மந்த் 8ஆம் தேதி வார மாதம் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது கோர்ஸ். சரியா? அப்போ ஜஸ்ட் ஒரு 7 days 8 days 10 டேஸுக்குள்ளே வந்து நாங்கள் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் போயிட்டு இருக்குது. அப்போ குயிக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. 1 மந்த் டியூரேஷன் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு பெருசாக நாங்கள் டியூரேஷன் எடுக்கிறல்ல.
ஆனால் அந்த 1 மந்த்துக்குள்ளே வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ஏ டு செட்டை வந்துட்டு சொல்லி தருவோம் சரியா. அப்போ ஒரு வீக்லி வந்துட்டு 3 கிளாஸஸ் இருக்கும். ரைட். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜஸில் போட்டுக்கொள்ளே. ரைட். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண விரும்புகிற ஆட்கள் என்ன செய்யலாம், நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்ன செய்யலாம், ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். ஓகே. அதே மாதிரி கொஷின்ஸ் கேட்குற ஆட்கள் வந்துட்டு எஸ் கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலும் சரியா. ஃபீட்பேக் உங்களோட ஃபீட்பேக்ஸ் தெரியலும், உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தாலும் கேட்கலும். ரெஜிஸ்டர் பண்ணுற ஆட்கள் வந்துட்டு என்ன செய்யலாம், கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி அல்லது நாங்கள் வாட்ஸ்அப் லிங்கை வந்துட்டு நாங்கள் போட்டிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் லிங்கை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்ன செய்யலாம், குரூப்பில் போட்டிருக்கோம். அந்த லிங்கை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை பண்ணிக்கொள்ள இயலும் சரியா. நிறைய இம்ப்ரெஷன்ஸ் வருது, ஆனால் உங்களுக்கு கிளிக்ஸ் வரலன்னு சொன்னால் உங்களோட எஸ்சிஓவில் பிரச்சனை இருக்குது. அதுதான் சொன்னேன்னா உங்களோட கீவேர்ட்ஸ் எஸ்சிஓவில் வந்துட்டு பிரச்சனை இருக்குது. எஸ்சிஓ வந்து நீங்கள் சரியாக செஞ்சு படலை. இம்ப்ரெஷன் வருதுன்னு சொன்னால் அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணல. கிளிக் வரணும்னு சொன்னால் நீங்கள் போட்டிருக்கிற வேர்ட்ஸை வந்துட்டு அவங்க என்ன செய்யணும், யூஸ் பண்ணி சர்ச் பண்ணணும். அப்போ எஸ்சிஓவில் தான் பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த எஸ்சிஓ வந்து நாங்கள் சரியாக செஞ்சோம்னு சொன்னால் உங்களுக்கு கிளிக்ஸ் வரும் சரியா. ஆஃப்டர் ஜாயின் பண்ணுறேன்டா 35 இல்லை கோர்ஸ் ஃபீஸ் வந்துட்டு 10,000 சரியா. 10,000 பண்ணி தான் நீங்கள் இப்போ 10,000 எப்போன்னு சொன்னால் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரே டைமில் பேமெண்ட் பண்ணீங்கன்னா 10,000. நீங்கள் அப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் பேமெண்ட் பண்ணீங்க ரெண்டு 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 இன்ஸ்டால்மெண்ட்டில் பேமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் 12,000. அப்போ 2,000 வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் ஆகும் இன்ஸ்டால்மெண்ட்டில் பேமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால். கோர்ஸ் ஃபீஸ் வந்துட்டு 10,000 தான், 35,000 இல்லை சரியா. ரைட். அப்போ நீங்கள் வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லாட்டி நாங்கள் லீவ் ஆகலாம் சரியா. இந்த ரெஜிஸ்டர் கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்கள்.